content, cumulative of all those things. நேத்து என்ன பண்ண நடத்துனாரு? எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங் நடத்துனாரா சார்? எஸ் சார். எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங். அந்த எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங் ஹைவே plus soil, fluid, அந்த fluidோட சேர்த்து SOM இந்த 4 யூனிட்டும் தரவா படிங்க. ஓகே, எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங், சாரி 5ஆவதா சர்வே சேர்த்துக்கோங்கம்மா, சர்வே ஆல்சோ சேர்த்துக்கோங்க. ஓகே, நைட்டு இரவு 9 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணி வரையும் இருக்கும். 3 hours, 3 hoursக்குள்ள we have to finish at least 250 questions. 250 கொஸ்டின் ஆவது நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் இன்னைக்கு நைட் இருக்கக்கூடிய ரைட்டிங் சேலஞ்ச். ஓகே, பி ரெடி ரைட்டிங் சேலஞ்சுக்கு ரெடி ஆயிடுங்க. நாளைக்கு கொஸ்டின் டிஸ்கஷன் ஆர்சிசி போயிடலாம். ஆர்சிசி அது ரிலேட்டடாக பார்க்கலாம். ஆர்சிசி ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் வந்து போகலாம். ஸோ இன்னைக்கு மதன் சாரோட இன்னொரு கொஸ்டின் டிஸ்கஷன் கிளாஸ் இருக்கு, அதையும் மேக்ஸிமம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கொஸ்டின் டிஸ்கஷனும் உங்களுக்கு இதுவாக தான் இருக்கும், எளிமையாக தான் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத ஒரு கிளான்ஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த நேரம் எனக்கு வந்து வேஸ்ட் ஆகுது அது போல் எந்த தாட்டும் வேணாம். மேக்ஸிமம் வந்து என்னென்னா அட்டன் பண்ண பாருங்கள். ஓகே, சைக்கிள் டெஸ்ட் 10, இந்த 10வது டெஸ்ட்டை பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா அது பில்டிங் மெட்டீரியல் ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் இந்த காம்போவில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அதில் 2 காம்போவுமே வந்து இஸ்தார் 2 காம்போவுமே இருக்குது. அப்போ நம்ம அதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹைவேக்கான கொஸ்டின்ஸை மட்டும் நம்ம வந்து தனியாக எடுத்து நம்ம ஹைவேக்கான கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, பார்க்கலாம் வாங்க. முதல் கொஸ்டின் பாருங்கள், நாக்பூர் ரோடு ஃபார்முலா அது வந்து என்ன பேட்டர்னை அசியூம் பண்ணிச்சு அப்படின்றது கொஸ்டின். நாக்பூர், பாம்பே, லக்னோ இந்த 3 பேட்டர்னுமே 20 year பிளான் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அந்த 20 year பிளானில் நாக்பூர் பிளான் என்ன பேட்டர்னை வந்து அசியூம் பண்ணிச்சு? எஸ் ரம்யா ஆப்ஷன் ஏ சொல்கிறீங்க. அடுத்து ஆப்ஷன் டிக் பண்ணுங்க. ஸ்டார் அண்ட் கிரிட் பேட்டர்ன் விக்னேஷ் யுவஸ்ரீ, ஸ்டார் அண்ட் கிரிட் பேட்டர்ன் நாக்பூர் ஃபர்ஸ்ட் 20 year பிளான் 43 to 63, பட் 61லயே எண்டா இருக்கும் வார்னால, சைனா வார்னால. இந்த நாக்பூர் பிளான் படி ரோடை எத்தனை வகையை கிளாஸிஃபை பண்றாங்க? அடுத்த கொஸ்டின். அக்கார்டிங் டு நாக்பூர் ரோட் பிளான் வாட் ஆல் ஆர் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் தி ஹைவே? ஹைவேவை எப்படி நம்ம வந்து கிளாஸிஃபை பண்றோம்? ஹைவே ரோடை ஹவு மெனி டைப்ஸ் வி ஆர் கிளாஸிஃபை? எப்படிலாம் நம்ம கிளாஸிஃபை பண்றோம் சொல்லுங்க பார்ப்போம். 5 டைப்ஸ். என்னென்ன அந்த 5 டைப்ஸ்? அக்கார்டிங் டு நாக்பூர் ரோட் பிளான் வாட் இஸ் த ரோட் டென்சிட்டி? 3 கொஸ்டின் நான் கேட்டிருக்கேன். வாட் இஸ் த ரோட் டென்சிட்டி? 5 டைப்ஸ். நேஷனல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட், அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோட், வில்லேஜ் ரோடு. எக்ஸாக்ட்லி ரைட் யுவஸ்ரீ, எக்ஸாக்ட்லி ரைட். நேஷனல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட், அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோட், and then village road. Very good. Density இல்லையா? DH இல்லையா? What is mean by that? Road density இருக்கேப்பா 16 கிலோமீட்டர் per 100 ஸ்கொயர் கிலோமீட்டர். 100 ஸ்கொயர் கிலோமீட்டர்னா இது ஒரு 10, இது ஒரு 10, 10 × 10 100. அப்போ 100 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவில் நீங்கள் ரோடு போடுறீங்க. அந்த ரோடுக்கான கனெக்டிவிட்டி அப்படின்றது எக்ஸாக்ட்லி 16 கிலோமீட்டர் இருக்கணும். அந்த ரோடு கனெக்டிவிட்டி அப்படின்றது எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட்டோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு போகிறது தான் அந்த ரோடுக்கான கனெக்டிவிட்டி. தட் மீன்ஸ் 16 கிலோமீட்டராவது இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து என்னென்னா நாக்பூர் பிளான் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். மை நெக்ஸ்ட் கொஸ்டின், அக்கார்டிங் டு ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் த ஃபேமஸ் நாக்பூர் ஹைவே பிளான் ஆல் NH ஓகேவா should be provided with the durable hard pavement. எதோட இல்லை எப்படி
ப்ரொவைடட் வித் டியூரபிள் ஹார்ட் பேமெண்ட். இது ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட். நேஷனல் ஹைவேலாம் எங்கே போய் முடியுது? ஸ்டேட் ஹைவேல போய் முடியுது. அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கொஸ்டின்ஸ். பட் இது ஓகே தான். ஸ்டேட் ஹைவே இஸ் ரைட் ஆன்சர். The stages of surveying of highway locations in the following order. நீங்கள் ஹைவேவை பொறுத்தவரையும் அந்த சர்வேவை வந்து பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, அப்போ முதல்ல வந்து இது வரும், மேப் ஸ்டடி வரும். அதுக்கப்புறம் தான் ரெகனைசன்ஸ் வந்து வரும். ஆஃப்டர் தட் ப்ரிலிமினரி சர்வே வரும். அண்ட் தென் ஃபைனல் டீட்டெயில்டு சர்வே வந்து வரும். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். இந்த ப்ரிலிமினரி சர்வேல ஆல்மோஸ்ட் வந்து ப்ரொஃபைல் லெவலிங் வந்து நம்ம வந்து பண்ணிடுவோம். ஃபைனல் சர்வேல இன்னும் டீட்டெயில்டாக டோட்டல் ஸ்டேஷன் வச்சு எல்லா லெவலிங்கும் நம்ம வந்து பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who was the Surveyor General of roads in England? New concept of road constructions to became now by the year of 1827. 1827ல ஒரு ஆள் இருந்தாருங்க. அவர் கொண்டுட்டு வந்த அந்த மெத்தடாலஜிக்கு பேர் என்னங்க? இதை நான் எழுத வச்சிருக்கிற ஞாபகம் உண்டு. அப்போ அந்த 1827 காலகட்டத்தில் இருந்த ஒரு நபருடைய பெயர் என்ன? அதை இன்னைக்குமே எஸ், ஜான் மெக்கடம். வெரி குட் ரம்யா, எக்ஸலண்ட். ஜான் மெக்கடம். மெக்கடம் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி இதுவே நீங்கள் வந்து படிப்பீங்க. மெக்கடம் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடாலஜி. அப்போ ஜான் மெக்கடம் இஸ் ரைட் ஆன்சர் ஹியர். ஓகே, ஜான் மெக்கடம். நீங்கள் மெக்கடமுக்கு முன்னாடி யார் வந்தாங்க அதெல்லாமும் தெரிஞ்சு வச்சுக்கணும். TM இஸ் ஷார்ட்கட். ஸோ வாட் இஸ் மீன் பை திஸ் T? ட்ரெசகாட். வாட் இஸ் மீன் பை திஸ் M? மெட்கஃப். வாட் இஸ் மீன் பை திஸ் T? டெல்ஃபோர்ட். வாட் இஸ் மீன் பை திஸ் M? தட் மெக்காடம். ஓகே, ஸோ மெக்கடாம் கன்ஸ்ட்ரக்ஷனை அவங்க வந்து ரிப்பீட்டட் மோடில் கேட்குற வாய்ப்புகள் உண்டு. ஸோ மெக்கடம், ஜான் மெக்கடம். ஸோ அடுத்த கொஸ்டினுக்குள்ளே போகலாம். 1827 ஜான் மெக்கடம். ஸோ அடுத்தது பாருங்க. ஹைவே, த பிளானிங், டிசைன், கன்ஸ்ட்ரக்ஷன், மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி ரோடு அண்ட் ரோட்வே ஃபெசிலிட்டிஸ் டு த நீட் ஆஃப் த ரோட் டிராஃபிக் ஆர் கவர்டு அண்டர். இதெல்லாம் எதுக்கு கீழே கவர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளி ஹைவே இன்ஜினியரிங் பார்த்தோன்னா நம்மளால டிக் பண்ணியிருக்க முடியும். ஸோ இட் இஸ் நாட் ஏ பிக் டீல். அண்டர் விச் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த ரோடு பேவ்டு ரோடு ஆர் கிளாசிஃபைடு. அதாவது இந்த பேவ்டு ரோடை எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம்? பேஸ்ட் ஆன் விச் கேட்டகரி? எஸ், பேஸ்ட் ஆன் கேரேஜ் வே கேட்டகரி. ஓகேவா? பேஸ்ட் ஆன் கேரேஜ் வே கேட்டகரி. பேவ்டு ரோனாலே வாட்டர் பவுண்ட் மெக்கடம். ஓகேவா? ஓகே, ஆப் அம்மா நீங்கள் வந்து பழைய ஆப்பை வந்து அப்டேட் பண்ணலாமா? அதனால தான்மா டெஸ்ட் சீரீஸும் ஓப்பன் ஆக மாட்டுது. அப்போவே அப்டேட் பண்ணி வச்சு உங்களுக்கு இப்போ டெஸ்ட் சீரீஸ் ஓப்பன் ஆகுது. நான் அப்டேட் பண்ணலைன்னா ஏபிகே லிங்க் நான் உங்களுக்கு வாங்கி தரேன். அந்த லிங்க்கை வச்சு அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. அது இது அண்டர் விச் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த ரோட் பேவ்டு ரோட் ஆர் கிளாஸிஃபைட். சார், பேவ்டு ரோட் ஆர் கிளாஸிஃபைட் அண்டர் த அந்த கேரேஜ் வேவை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணலாம். பேவ்டு ரோடு அப்படின்றது வாட்டர் பவுண்ட் மெக்கடம் லேயர். அன்பேவ்டு ரோடு, அப்போ அன்பேவ்டு ரோடு அப்படின்னு ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அன்பேவ்டு ரோடுனாலே அந்த மெக்கடம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லாதது அப்படின்றது தான் அன்பேவ்டு ரோடு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஹார்ட் ஸ்டேட்டாக மேலே இல்லாதது தான். நீங்கள் பாப்புலேஷனை வச்சோ சீசனை வச்சோ டிராஃபிக்கை வச்சோ ரோடை கிளாஸிஃபை பண்ண முடியாது. கேரேஜ் வே நீங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா? சிங்கிள் கேரேஜ் வே, 2 lane 2-way ரோடு, அப்புறம் 2 lane வித் கர்வ், 2 lane வித்தவுட் கர்வ், மல்டி லேன், இன்டர்மீடியட் லேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லேனை வச்சு வித்தை வந்து கண்டுபிடிப்பாங்க. அந்த கிளாஸிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும் இல்லையா? சரி, 2 lane வித் கர்வ் எவ்வளோ வித்துமா வரும்? 2 lane வித் கர்வ். கர்வ் அப்படின்னா ஒரு சின்ன கல் போல. ஓகேவா? ஐ எம் ஆஸ்கிங் 2 lane, 2 லேன் இருக்கு. 2 லேன்னா 2 வழி இருக்குன்னு அர்த்தம். அது வந்து 1-way டிராஃபிக்கா 2-way டிராஃபிக்கா நான் சொல்லலை. பட் வித் கர்வ் அப்படின்னா மேபி சென்டர்ல ஒரு கல் வச்சிருக்கலாம். அதான் வந்து என்னன்னா வித் கர்வ். இஃப் இட் இஸ் அப்படின்னா அது 7.5. வித்தவுட் கர்வ்னா
just 7 meter in terms of meterல நான் சொல்றேன். single lane அப்படின்னா எத்தனை வரும்? 3.5 meter. intermediate carriageway 5.5. multi-lane I think multi-lane na 3.5 yeah. multi-lane 3.5 per lane. single lane na 3.75. so இதுதான் வந்து என்னன்னா அந்த classification. okay, the branch of transportations இது பார்த்தோம் இப்பதான் நினைக்கிறேன். பம்பாய் ரோட் பிளான், நாக்பூர், பாம்பே, லக்னோ. பாம்பாய் ரோட் பிளானை நம்ம எப்படி நம்ம வந்து சொல்லுவோம்? பம்பாய் ரோட் பிளான், நாக்பூர், பாம்பே, லக்னோ. ஸோ செகண்ட் 20-year பிளான் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். வாட் இஸ் த அச்சீவ்மெண்ட்? ரோட் டென்சிட்டி என்னவா இருந்தது? பம்பாய் ரோட் பிளான் 1961 ஆரம்பிச்சு 81 வரையும் 2020 வருஷத்துல உருவாக்கப்பட்ட ஒரு ரோட் பிளான் தான் பம்பாய் ரோட் பிளான். வாட் ஆல் ஆர் த அச்சீவ்மெண்ட்? அதுல என்ன அச்சீவ் பண்ணாங்க? ரோட் டென்சிட்டியா எதை கொண்டுட்டு வந்தாங்க? The achievement is 32 கிலோமீட்டர் லென்த்துக்கு ரோடு போடணும். 32 கிலோமீட்டர் லென்த்துக்கு ரோடு போடணும் 100 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவில். அப்போ த ரோட் டென்சிட்டி வேர் டபுள்டு. ஸோ இன்டர் கனெக்டிவிட்டி ரொம்ப நல்லாவே வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த பம்பாய் ரோட் பிளானை கொண்டுட்டு வந்தாங்க. இதை நம்ம செகண்ட் 20-year பிளான் சொல்லுவோம். முதல்ல இந்தியாவில் எக்ஸ்பிரஸ் ஹைவே, முதல் எக்ஸ்பிரஸ் ஹைவே எங்கேருந்து எங்கே போட்டாங்க? அது பம்பாய் ரோட் பிளானு கீழே தான் போட்டாங்க. ஓகே, முதல்ல இந்தியாவில் எக்ஸ்பிரஸ் ஹைவே அப்படின்ற ஒரு கான்செப்டை எப்போ கொண்டுட்டு வந்தாங்க? இவர் கொஸ்டின் இஸ் த எப்பமா கொண்டுட்டு வந்தாங்க? வேர்? மும்பை டு புனே சார். ஓகே, 2002 முதல்ல எக்ஸ்பிரஸ் ஹைவே மும்பை டு புனே. அது எந்த பிளானு கீழே? எவ்வளோ இயருக்கு எவ்வளோ லென்த்துக்கு அது இருக்கு? ஒரே நிமிஷம் இருங்கம்மா. இந்த ஆப் டீம் ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காங்க, நான் பார்த்துறேன். ப்ளே ஸ்டோரில் ஆப் இருக்குது, அதை அப்டேட் பண்ணிக்க சொல்கிறாங்கப்பா. ப்ளே ஸ்டோரில் ஆப் விசிபிள் ஆகுது பாருங்கள், அதை அப்டேட் பண்ணுங்கள். சரி, மும்பை டு புனே 1000 எவ்வளோ லென்த்து? முதல்ல போட்ட எக்ஸ்பிரஸ் ஹைவே மும்பை 94.5 கிலோமீட்டர். 94.5 ஆமா சார், அந்த ரேஞ்ச் தான் போட்டுருக்காங்க. ஜஸ்ட் 94.5 கிலோமீட்டர். ஆமா, 1600 கிலோமீட்டருக்கு எக்ஸ்பிரஸ் ஹைவேவை கொண்டுட்டு வருவேன்னு சொன்ன பிளான் இது. Come on. தெரியல. ஓகே 1600 அப்படின்ற கிலோமீட்டர் லென்த்துக்கு நான் ரோடை கொண்டுட்டு வருவோம் அப்படின்னு சொன்ன பிளான் வந்து என்னன்னா பாம்பே பிளான் தான். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் 20-year பிளான், செகண்ட் 20-year பிளான், தேர்ட் 20-year பிளான், இந்த 3 பிளானும் அப்படியே எழுதுங்க குயிக்கா. 3 பிளானுமே எழுதுங்கம்மா, எழுத ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் 20-year பிளான், செகண்ட் 20-year பிளான், தேர்ட் 20-year பிளான், 3 பிளானையுமே அப்படியே பார்க்காம எழுத ஆரம்பிங்க கொஞ்சம் குயிக்கா. Come on.
குயிக்கா எழுதுங்கம்மா. இப்போ நம்ம பார்க்க ஒரே செகண்ட் நான் வந்து ஆப்பை மட்டும் நான் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஓகேவா? ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஆப்பை புதுசாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி காட்டுது. அவசரப்பட்டு பழைய ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. ஓகே?
எழுதியாச்சம்மா? எஸ் எஸ். ஃபஸ்ட்டு 20 இயர் பிளான், செகண்ட் 20 இயர் பிளான், தேர்ட் 20 இயர் பிளான் எழுதியாச்சா? ஓகே, தேவையான இன்ஃபர்மேஷனை குரூப்பில் போட்டாச்சு. சரி, ஓகே. இப்போ நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் எழுதி பார்க்கலாம். ஏன்னா ஆப்பில் வந்து டெஸ்ட் சீரிஸ் ஓப்பன் ஆகுது. எல்லாமே ஓப்பன் ஆகுதான்னு நான் செக் பண்ணலை, பட் நான் ரேண்டமாக வந்து பார்த்த வரையும் டெஸ்ட் சீரிஸ் இஸ் ஓப்பன் ஆகுது. ஓகேவா? எது பழசு எது புதுசுன்னு தான் தெரியல. ரெண்டு ஆப்புமே ஓல்டு ஆப்பு இல்லை நியூ ஆப்பு, எது பழசு எது புதுசுன்னு தெரியல. நான் அதை மட்டும் நான் கேட்டு சொல்கிறேன். புதுசு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா பழசு அன்இன்ஸ்டால் பண்ணுறதாக பண்ணிக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. ஓகே, ப்ளே ஸ்டோர்லேருந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி, ஓகேம்மா. எனக்கு டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டுமே ஓப்பன் ஆகுது. ஊக்கமுடைமை 3.0 ஆல் தி டெஸ்ட் ஆர் ஓப்பன். ஓகேவா? ஃபுல் மார்க் டெஸ்ட்டில் ஆரம்பித்து எல்லாமே வந்து ஓப்பன் ஆகுது. அடுத்த கொஸ்டின் போகலாமா? சொல்லுங்க. ஆமாம், அதை வச்சு லாகின் பண்ணி பாருங்க. ஓகே சார். அதை வச்சு லாகின் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். ஓகே, குட், ஃபைன். அடுத்த கொஸ்டினுக்குள்ளே போகலாம். அடுத்தது நாக்பூர், பாம்பே, லக்னோ பிளான் முடிச்சிட்டிங்க அப்படின்னா the construction of cement concrete road is done by the what method? என்ன மெத்தட்? என்ன மெத்தட்? எத்தனை மெத்தட் இருக்கு? 1 or 2 மெத்தட். சிமெண்ட் கான்கிரீட் ரோடை நம்ம இது பண்ணுறதுக்கு எத்தனை மெத்தட் இருக்கு? ஞாபகம் இருக்கா இது? The constructions of cement concrete road is done by the method of how many method? 2 or 4 மெத்தட்? 2 மெத்தடா 4 மெத்தடா? இது கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. 2 மெத்தட். கண்டினியூஸ் பே மெத்தட், ஆல்டர்னேட்டிவ் பே மெத்தட் எழுதிக்கோங்க. கண்டினியூஸ் பே மெத்தட், ஆல்டர்னேட்டிவ் பே மெத்தட். The integral part of road pavement structure to support the pavement from the beneath. அந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனில் அந்த கிராஸ் செக்ஷன்ஸ் வியூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கிராஸ் செக்ஷன் வியூவை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சப்கிரேட், சப்பேஸ், பேஸ், சர்ஃபேஸ். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆன் தி ஸ்பாட் டாஸ்க் சொல்கிறேன். சப்கிரேட், பேஸ், சர்ஃபேஸ் இது ஓகே. இன்னொன்று கேரேஜ் வே, ஷோல்டர், ரைட் ஆஃப் வே, ரோடு மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கிராஸ் செக்ஷன்ஸ் ரோடு இருக்கும் இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சரை முதல்ல பாருங்கள், அப்சர்வ் பண்ணுங்கள் இன்டர்நெட்டில். அந்த கிராஸ் செக்ஷன்ஸ் எலமெண்ட் ஆஃப் ரோடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிராஸ் செக்ஷன்ஸ் எலமெண்ட் ஆஃப் ரோடை பார்த்துட்டு யூ ஹேவ் டு ரீப்ரொடியூஸ். அதை பார்த்து மறுபடியும் வந்து என்னென்னா எழுதணும். யுவர் டைம் ஸ்டார்ட் நவ், குயிக். அதை பார்த்துட்டு நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணணும். அதை பாருங்கம்மா, முதல்ல கண்ணால் பாருங்கள். அதை பார்த்துட்டு நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். குயிக். வரைங்கிற அது வரைஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரே ஒரு டிஃப்ரென்ஸை textbook.com உடைய யூஸோட, textbook.com என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, rigid பேமெண்ட், ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்.
ரிஜிட் பேமெண்ட் ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டை பை யூஸிங் textbook.com அந்த டேபிளை மனப்பாடம் பண்ணிவிடுங்க. இப்போ ஆன் தி ஸ்பாட் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்கன்னா இது ரெண்டுத்தையும் எழுதுங்க குயிக்காக. எழுதியாச்சா? எழுதிட்டு இருக்கேன் சார். எஸ்.
completed sir. இதுல இரைச்சல் அதிகமா இருக்காமா? ஓகே, பேக்ரவுண்ட் இரைச்சல் அதிகமா இருக்கு. எஸ், இப்போ கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே, இங்கே பேக் டு ஃபார்ம் வருவோம். அப்போ இங்கே வந்து என்னென்னா சப்கிரேட் இஸ் ரைட் ஆன்சர். ஸோ breast wall also necessary in the heel road in such conditions. What is mean by breast wall? எந்த கண்டிஷனில் இது நம்ம வந்து பண்ணுவோம்? Anybody knows what is breast wall? வீப் ஹோல்னா என்ன? breast wall in hilly road, okay. வீப் ஹோல்னா ஓகே ஓகே ஓகே. வீப் ஹோல் அப்படின்றது என்னன்னா, இந்த breast wall கீழேயோ இல்லை ரீட்டைனிங் வால் கீழேயோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன ட்ரைனேஜ் பாத் இருக்கும். அந்த பேக்ஃபில் இருக்குல்ல, அந்த பேக்ஃபில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே ட்ரைன் ஆகி அவுட்வர்டில் வெளியே வரத்துக்கு இந்த பாத் வந்து எஃபெக்டிவ்லி யூஸிங். ஓகே, நல்லா எஃபெக்டிவாக வந்து என்ன யூட்டிலைஸ் ஆகுது. ஸோ அதுதான் இங்கே வந்து சொல்கிறாங்க. breast wall is also necessary in the hilly road. Such a conditions earth to be retained from the slippage. அந்த மண் அல்லது ரீட்டைனிங் வால் அல்லது அந்த மண் வந்து என்னன்னா ஸ்லிப்பேஜ் ஆகாம தடுக்கிறதுக்காக நம்ம வந்து பார்க்குறோம். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின்குள்ள போகலாம். The success and utility of the hill road depends on the success and utility of the hill road. அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? Success and utility of the hill road depends on foundation, nature of site support, proper alignment, cost of the construction. ஹில் ரோடை பொறுத்தவரையும் ப்ராப்பர் அலைன்மெண்ட்டு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அந்த ப்ராப்பர் அலைன்மெண்ட்டு தான் ஃபவுண்டேஷன், நேச்சர் ஆஃப் சப்போர்ட்ஸு, காஸ்ட் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து செகண்டரி தான். the proper alignment அப்படின்ற ஒன்று தான் வந்து என்னன்னா first priority. The stone wall with the vertical back and face pattern constructed on the inner side of the road to support the slope of the hill. This is known as யாருடைய definition? யாருடைய definition மா? முதல்ல breast wallக்கான definitions. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, இதுதான் ரோடு அப்படின்னா இந்த ரோடாண்ட ஒரு ரீட்டைனிங் வால் போல இருக்கும், அது ஓகே. இந்த ரோடுக்கு மேலேருந்து மலைகள் வராமல் வர்றதுக்கு அகைன் இங்கே ஒரு ரீட்டைனிங் வால் இருக்குல்ல,
இந்த ரீட்டைனிங் வால் தான் பிரஸ்ட் வால். இது வந்து ரீட்டைனிங் வால். இங்க ஒரு ரோடு போடும் பொழுது இங்க இது கீழே ஒரு ரோடு இருக்குன்னா இது பிரஸ்ட் வால், அதுக்கு கீழே இருக்கிறது ரீட்டைனிங் வால் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். வீப் ஹோல் அப்படின்றது எல்லா இடத்துலையுமே சர்வசாதாரணமாக இருக்கும். வீப் ஹோல் அப்படின்றது என்னன்னா தண்ணி போகிறதுக்கான ஒரு வழி, அவ்வளோதான். வீப் ஹோல் அப்படின்றது என்னன்னா தண்ணி போகிறதுக்கான ஒரு வழி. வீப் ஹோல்ன்றது வாட்டர் ஃப்ளோ ஆகிறதுக்கு ஏற்ற ஒரு வழி தான் வீப் ஹோல். ஸோ பிரஸ்ட் வாலுக்கான டெஃபினேஷன் தான். Based on the structure behavior, the pavement are generally classified into how many category? Structural behavior பொறுத்து எத்தனை வகையா கேட்டகரைஸ் பண்றோம்? Structural behavior பா. Structural behaviorனா என்னன்னா அந்த லோடு டிரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த லோடு டிரான்ஸ்ஃபர் மெக்கானிசத்துக்கின் அடிப்படையில் நம்ம வந்து எப்படி எத்தனை வகையாக நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்றது. எஸ், 2 types. What are the 2 types? One is flexible payment and rigid payment difference. அது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டுக்கும் ரிஜிட் பேமெண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். அதை இப்போ தான் நான் வந்து படித்து எழுத சொன்னேன். உங்களுக்கு ரேண்டமாக அது ஞாபகம் இருக்கா? ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்னா என்ன, ரிஜிட் பேமெண்ட்னா என்னன்னு? ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் அப்படின்றது சப்கிரேட், சப்பேஸ், பேஸு, சர்ஃபேஸ் எல்லாமே இருக்கும். பட் ரிஜிட் பேமெண்ட்டுக்கு அப்படி இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டுக்கு கிரைண்ட் டு கிரைண்ட். வாட் இஸ் மீன் பை கிரைண்ட் டு கிரைண்ட்? சப்கிரேட், சப்பேஸ், பேஸ், சர்ஃபேஸ். சர்ஃபேஸ் வந்து அந்த ஒரு இதுல இருந்து இன்னொரு இதுக்கு லோடு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். உள்ளுக்குள்ள ஏதாச்சும் ஒரு லேயர்ல டேமேஜ் இருந்ததுன்னா தட் டேமேஜ் ரிப்ளிகேட், அது வந்து மேல இருக்கக்கூடிய லேயர் வரையும் தெரியும். இப்ப ஒரு ரோடு பள்ளமா இருக்கு அப்படின்னா அது அந்த லேயர் பள்ளமா இல்லை, அதுக்கு அடுத்தடுத்த லேயர் எல்லா லேயரும் பள்ளமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப கிரைன் டு கிரைன் எஃபெக்ட் அப்படின்றது இந்த ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்ல பீக்கா இருக்கும். ஃபாதர் ரிஜிட் பேமெண்ட்ல கிரைன் டு கிரைன் அப்படின்ற ஒன்னே கிடையாது. இதுல ரிஜிட் பேமெண்ட்ல மேல டாப் ஆஃப் தி பேமெண்ட் இஸ் ரிஜிட் கான்கிரீட் ஸ்லாப். அந்த கான்கிரீட் ஸ்லாபுக்கு கீழே ஏதாச்சும் ஒரு டேமேஜ் இருந்தாலும் இதுல தெரியாது. அதிகபட்சம் என்ன நடக்கும்னா மட் பம்பிங் அப்படின்ற ஒன்று தான் நடக்கும். மட் பம்பிங்னா என்ன சார் அப்படின்னா இந்த ரிஜிட் பேமெண்ட் நீங்க அந்த ஜாயின்ஸை பற்றி நீங்கள் வந்து பார்ப்பீங்க. டிரான்ஸ்ஃபர் ஜாயிண்ட், லாங்கிடியூடினல் ஜாயிண்ட், இந்த மாதிரி ஜாயின்ஸில் வந்து என்ன ஆகும், ஜாயின்ஸில் இருக்கிற கேப் வழியாக அந்த ஸ்லரி வந்து என்னென்னா வெளியே வந்து கொப்பளிக்கும். அப்போ அந்த ஸ்லரி அதுக்கு காரணம் அந்த ஸ்லாபுக்கு அடியில் இருக்கிற மண், தண்ணி இதெல்லாம் தான். அதெல்லாம் வேகமாக வந்து வெளியே வந்து கொப்பளிக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ தட் ரிஜிட் பேமெண்ட்டை பொறுத்தவரை டியூரபிலிட்டி அதிகம், லைஃப் சர்வீஸ் அதிகம், ஜாயின்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். பட் இந்த ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்ல டியூரபிலிட்டி கம்மி, ஜாயின்ஸ் கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி லைஃப் சர்வீஸ் வந்து ரொம்ப கம்மி. ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்ல 4 லேயர், ரிஜிட் பேமெண்ட்ல 2 லேயர், அதிகபட்சம் 3 லேயர் வந்து இருக்கும். ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்ல மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் ரிஜிட் பேமெண்ட்ல மெயின்டெனன்ஸே இருக்காது, லோ மெயின்டெனன்ஸ். ஒரு வாட்டி நீங்கள் ரோடு சார் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரிஜிட் பேமெண்ட் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அதிகம், ஹை இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம். பட் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஜிட் பேமெண்ட்டை பொறுத்தவரையும் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. பட் இந்த ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டில் அப்படியே வந்து உல்ட்டா, ஓகேவா, அப்படியே வந்து உல்ட்டா. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் வந்து என்ன இதில் வந்து இருக்குது. ஸோ இதுதான் நான் சொல்கிறேன். பட் இது எல்லாத்த விட ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோடல் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. IRC 37 ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டுக்காகவும் 58 ரிஜிட் பேமெண்ட்டுக்காகவும் இருக்குது. அந்த கோடல் ப்ரொவிஷன்ஸ் ஆல்சோ இந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து என்ன கேட்டது உண்டு. அதனால தான் இதை படிங்க அப்படின்னு நான் வந்து சொன்னேன். ஃப்ளெக்சிபிளுக்கும் ரிஜிட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த இது வந்து என்னென்னா படிச்சிடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அடுத்த கொஸ்டின்குள்ளே நம்ம வந்து போகலாம். ஸோ திஸ் இஸ் அ கொஸ்டின். இன் a structural foundations of the road is called structural foundations. அப்போ ஃபவுண்டேஷன்ஸ் அப்படின்றது கீழே இருக்குது. அது சப்கிரேடா, சப்பேஸா, பேஸா, சர்ஃபேஸா, அதில் வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஃபவுண்டேஷன்ஸ் அப்போ
எதுங்க இங்க ஃபவுண்டேஷன் நம்ம வந்து சொல்றோம்? The structural foundations of the road is called Subgrade. subgrade. Subgrade is right answer. The structural foundations of the road is called subgrade. The structure of road அப்படின்னு கேட்டா all the above. But the foundations அப்படின்னு கேட்டா least subgrade தான் நீங்க சொல்லணும். Foundations அப்படின்னு கேட்டா உள்ளதுல least subgrade தான் நீங்க சொல்லணும். So that subgrade is right answer. Sometime அது base கோசா subgrade subbase base surface இப்படி வருது. subgrade அப்படின்றதை போடுங்க. ஓகேவா? சாயிலிங் போட்டறனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். சாயிலிங் வேண்டாம். சம் ஆன்சர் கீழே சாயிலிங்கும் இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. The metallic oxide is used in the form of powder in the paint is called. இது வந்து பில்டிங் மெட்டீரியல் இருந்தாலும் நீங்க சொல்லலாம். பெயிண்ட்ல the metallic oxide வந்து யூஸ் பண்றாங்க. ஓகே, the metallic oxide used in the form of powder in the paint is called metallic oxide. யாருங்க பெயிண்ட்? பெயிண்ட் இஸ் காம்போசிஷன். பெயிண்ட் இஸ் காம்போசிஷன். பெயிண்ட்ன்றது ஒன்று கிடையாது. பெயிண்ட்ன்றது ஒன்று கிடையாது. அதில் நிறைய காம்போசிஷன் இருக்கு. அந்த காம்போசிஷன், பெயிண்ட்டுக்கான காம்போசிஷன் தெரியுமா? The composition of paint or ingredient of paint. Do you know? பெயிண்ட்டுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு தெரியுமா? ஓகே, பேஸுக்கான ஃபங்க்ஷன் என்ன? வாட் இஸ் த பேஸ்? வெஹிக்கல் அது ஒரு சஸ்பென்ஷனை கொடுக்கும். ட்ரையர் அது ஒரு கேட்டலிஸ்டா இருந்து ட்ரையிங் ஆப்ரேஷனை கொடுக்குது. சால்வர் ஆர் தின்னர் பெயிண்டை தின்னா மாத்துது. எவ்ரிதிங் டன். வாட் இஸ் த பேஸ் பர்பஸ்? பேஸ் எதுக்காக யூஸ் ஆகுது? பேஸ் இஸ் நத்திங் பட் த பாடி. பேஸ் தான் வந்து என்னன்னா பாடி. அப்ப அந்த பிக்மெண்ட்ல கலரை கொடுக்குறது எல்லாம் தெரியும். பேஸ் தான் பாடி. ஒரு பெயிண்ட்ல உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சாலிட் கண்டென்ட் எது அப்படின்னா பேஸ் தான். அந்த மெட்டாலிக் ஆக்சைடு அப்படின்றது என்னன்னா ஒரு வகையான பேஸ். அதுதான் ஒரு வால்யூமை கொடுக்குது. அதுதான் ஒரு தன்மையை கொடுக்குது. அப்ப பேஸ் இஸ் நத்திங் பட் த பாடி. அந்த பேஸ் அப்படின்றது டியூரபிலிட்டியா இருக்கு, ப்ரொடெக்ஷனா இருக்கு, அடெசிவ் நேச்சரோட அந்த பேஸ் வந்து இருக்கணும். எல்லாமே வந்து என்னன்னா அந்த பேஸுக்கான கேரக்டர். இங்க மெட்டாலிக் ஆக்சைடு அப்படின்றது, மெட்டாலிக் ஆக்சைடு ஒரு பவுடர் ஃபார்மட்ல இருக்கு அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க. அந்த பவுடர் தாங்க வந்து என்னன்னா பேஸு பாடி எல்லாம் அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, டன். The term applied to the dislodgement of the plaster work from the background is. இங்க என்ன சொல்றாங்க? What is meant by this? The term appealed to the dislodgement of the plaster work from the background is flaking, peeking, peeling. பீலிங்னா வந்து என்னன்னா தோல் உரியத்துன்னு அர்த்தம். பீல் அவுட். அப்ப that dislodgement of the plaster, பிளிஸ்டர்னா கொப்பளம்னு அர்த்தம். பீலிங் அவுட், தோல் உறிஞ்சிக்கிட்டு வரும் அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கான டேர்ம் தான் இது. பெயிண்ட்டுக்கு இடையில இருக்கிற டிஃபெக்டை பேஸ் பண்ணி கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். The defect in painting. Which of the following period are true? Macadam, Telford,
அவங்களுடைய காலங்களை வச்சு கேட்குறாங்க. ட்ரெசகாட். ஆப்ஷன் ஏ ட்ரெசகாட் ஒன்லி ட்ரூ. ஓகேவா? ட்ரெசகாட் 96. மெட்கஃப் 1717 to 1810. டெல்ஃபோர்ட் 1757 to 1834. மெக்காடம் 1756 to 1836. இது வந்து என்னன்னா ஐடியாலஜி தான். அவங்களுடைய இந்த காலங்களை அப்படியே கேட்க மாட்டாங்க. இதுக்கு இடைப்பட்டுள்ள இந்த இயர்ல ஒரு தியரியை சஜஸ்ட் பண்ண அந்த சயின்டிஸ்ட் பேர் என்னங்க, இப்படி கேட்பாங்க. இப்போ நம்ம பார்த்தோம்ல முதல்ல ஒரு கொஸ்டின்ல ஜான் மெக்காடமுக்கான அந்த ஒரு இயரை கொடுத்துட்டு அப்ப அந்த தியரியை சொன்னவருடைய பேர் வந்து என்ன அப்படின்னு கேட்டாங்க இல்லையா? லைக் தட் சிமிலர் வேல வந்து என்னன்னா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அடுத்தது the main features of the Roman road. ரோமன் ரோடு எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்கா பெருசா இருக்குன்றாங்கல்ல, அந்த ரோமன் ரோடுக்கான மெயின் ஃபீச்சர்ஸ் என்ன? The following is the one of the main features of the Roman road. எது? Which one? Main features. ரோமன் ரோட பொறுத்தவரை எது ரொம்ப மெயின் ஃபீச்சர்ஸ்? அவங்களுடைய திக்னஸ் தான். ரோடுக்கான திக்னஸே நீங்க திட்டத்திட்ட பார்த்தீங்கன்னா 4 அடிலாம் கூட இருக்கு. அப்ப அதுதான் மெயின் ஃபீச்சர்ஸ். They are not scientifically construct the road. அவங்க சயின்டிஃபிக்கா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல. ரோடுக்கான திக்னஸ் நல்லா இருந்தா ரோடு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கை. ஆனா அது அப்படி கிடையாது இல்லையா? ஈவன் ரோடுக்கான திக்னஸ் 1 அடி இருந்தா கூட போதும், ப்ராப்பரான ஸ்லோப் கொடுத்தா போதும். ரோடு எப்போ அழியும் அல்லது ரோடு வந்து எப்போ டேமேஜ் ஆகும்? ட்ரைனேஜ் இல்லாதனால டேமேஜ் ஆகுது. அப்போ ட்ரைனேஜில் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதான் மெக்கடம். ஸோ அடுத்ததுல பார்த்தீங்க அப்படின்னா த இன்டர்சேஞ்ச் சூட்டபிள் ஃபார் கிராசிங் ஆஃப் 2 மேஜர் ரோட் இஸ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். அந்த இன்டர்சேஞ்ச், அதாவது இன்டர்சேஞ்ச் அப்படின்றது டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறத நம்ம சொல்லலாம். The interchange suitable for crossing of 2 major road of equal importance. ரெண்டு இன்டர்சேஞ்சுமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அல்லது அதாவது நான் என்ன சொல்றேன்னா 2 டைரக்ஷன் ரோடுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். இது ஏதோ நல்ல பெரிய ஏரியாவை கனெக்ட் பண்ற மாதிரியும் இது ஏதோ குட்டி ஏரியாவை கனெக்ட் பண்ற மாதிரி இல்லை. ஈவன் திஸ் சிட்டி ஆல்சோ பிக் சிட்டி, திஸ் சிட்டி ஆல்சோ பிக் சிட்டி. 2 பெரிய டவுனை கனெக்ட் பண்ற அந்த ரோடு நடுவில் வந்து ஒரு இடத்துல வந்து என்னன்னா மீட் ஆகுதுன்னா அங்க வந்து ஒரு சிக்னல் இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. அப்ப நம்ம கண்டிப்பா வந்து இன்டர்செக்ஷன் வைக்கணுமா அல்லது இன்டர்சேஞ்ச் பண்ணணுமா? இன்டர்செக்ஷனுக்கும் இன்டர்சேஞ்சுக்கும் என்ன வித்தியாசம்? cloverleaf interchange is right answer. But intersection என்ன? Yes, intersection interchange இருக்குல்ல. intersections அப்படின்னா நடுவுல ஒரு ஐலாண்ட் இருக்க மாதிரி. ரோட்டரி இன்டர்செக்ஷன் ரவுண்ட் ஆனான்னு சொல்லுவாங்கல்ல அது. எக்ஸாம்பிள் நடுவுல ஒரு ரவுண்ட் ஆன மாதிரி இருந்துட்டு இப்படி இருக்கும். பட் இது ஹைலி ஃபெயிலியர் ப்ராஜெக்ட். நீங்க ஈவன் வந்து பிரிட்ஜிலலாம் கூட பிரிட்ஜில் இதை மாதிரி இந்த மாடலை வச்சுருவான். பட் இது வந்து நிறைய வெஹிக்கிள் வரும்போது இங்கே டிராஃபிக் ஆகும். இந்த இடத்துல அந்த ஃப்ளைஓவருக்கு மேலே இந்த இடத்துல வந்து அந்த டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ண ஒரு ஆள் இருப்பாங்க. ஈதர் ஃப்ளைஓவர் ஆர் கிரவுண்ட். ஃப்ளைஓவர்லையோ இல்லை கீழேயோ இந்த ரவுண்ட் அபவுட்டை வச்சிருவாங்க. ஆனால் இந்த ரவுண்ட் அபவுட்டை தாண்டி இந்த ரவுண்ட் அபவுட்டை நெக்லெக்ட் பண்ணுற விதமாக இப்போ நான் இங்கேருந்து இங்கே போகிறேன் இல்லை இங்கேருந்து இங்கே போனோன்னா உள்ளுக்குள்ளேயே வந்து என்ன ஒரு பயங்கரமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இருக்கும். அந்த மேலேயே நான் பேசுகிற சென்ஸ் வந்து புரியுதா? மேலேயே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அது எப்படி இருக்கும்னா லைக் இது மாதிரி இருக்கும். நான் இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகிறேன் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போகிறேன் மேலே பிரிட்ஜை நான் வந்து இது பண்ணுறதுக்கு. ஆனால் அப்படி போக முடியாது. இங்கேருந்து நான் இப்படி திரும்பி இப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு லைக் போற மாதிரி ஒரு சிஸ்டம்.
கத்திப்பாரா பிரிட்ஜ் இல்ல மதுரை அது சொல்லலாம் க்ளோவர் லீஃப். அந்த ரவுண்ட் அடிக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். எங்கேயுமே வெஹிக்கல் வந்து இங்க வந்து டேமேஜ் ஆகியோ இல்லைன்னா வந்து சிக்னலோ இங்க ஆளே தேவைப்படாது. அந்த அளவு நல்ல ஃப்ளோ வந்து என்னன்னா இருக்கும். ஸோ சம்டைம் இப்படியும் வந்து என்னன்னா டைரக்டா இப்படியும் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். வென் கம்பேர்ட் டு தி டாப் வியூ, நீங்க டாப் வியூல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு க்ளோவர் லீஃப் போல ஒரு செட்டப் வந்து இருக்கும். இதுதான் வந்து க்ளோவர் லீஃப் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். க்ளோவர் லீஃப் சம்டைம் இது பார்சியலியும் இருக்கலாம். அந்த பார்சியலி க்ளோவர் லீஃப் ஆல்சோ கொஸ்டினா வந்து கேட்கலாம். பார்சியலி க்ளோவர் லீஃப் தான் இங்க, அதுக்கு ஆப்போசிட் இங்க, மற்றதெல்லாம் இருக்காது. பார்சியலி க்ளோவர் லீஃப். ஸோ சம் கைண்ட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் வந்து என்ன இருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம மேலே கேட்ட அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் க்ளோவர் லீஃப் இன்டர்சேஞ்ச். அது இன்டர்செக்ஷன் வேற, இன்டர்சேஞ்ச்ன்றது வேற. க்ளோவர் லீஃப் இன்டர்சேஞ்ச். A part of land is acquired during the initial stage of constructions. Future expansion. Future expansion consider பண்ணி நான் land acquire பண்றேன் இல்லையா, அது வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் ரைட் ஆஃப் வே. இப்போ தான் நான் வந்து கிராஸ் செக்ஷன்ஸ் எலமெண்ட்டை பார்த்து வரேங்க அப்படின்னு ஒரு டாஸ்க் கொடுத்த ஞாபகம் இருக்கா? அந்த டாஸ்க்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? சேம் லெவலில் இருந்தால் இன்டர்செக்ஷன். எஸ், அக்ரீட். சேம் லெவலில் இருந்தால் இன்டர்செக்ஷன் தான். ஓகேவா? இன்டர்செக்ஷன்ல ஸ்லோப்பே இருக்காது, அது சேம் லெவலில் தான் இருக்கும். ஓகே, வெரி குட். ஸோ அடுத்த கொஸ்டினுக்குள்ள போகலாம். இது வந்து ரைட் ஆஃப் வே. ஆஸ் பர் ஐஆர்சி வாட் இஸ் த மேக்ஸிமம் லென்த் ஆஃப் த ட்ரக்? ஓகேவா? மேக்ஸிமம் லென்த் ஆஃப் த ட்ரக் அண்ட் ட்ரைலர் காம்பினேஷன்ஸ் ஆஃப் த ரோட் வெஹிக்கல். மேக்ஸிமம் லென்த் ஆஃப் தி ட்ரக் அப்படின்னு கேட்கும் பொழுது 21 மீட்டர், 19.5 மீட்டர், 18 மீட்டர் அண்ட் 23 மீட்டர். ஜஸ்ட் இமேஜின், மீட்டர்ல சொல்லியிருக்கேன். ஒரு மீட்டர் அப்படின்னால அப்ராக்சிமேட்லி 3 ஃபீட்டை தாண்டுது. அப்ப எத்தனை அடி இருக்கும், இல்லை எத்தனை மீட்டர் இருக்கும் பாருங்க. மேக்சிமம் லென்த் 18 மீட்டர். நோட் பண்ணிக்கோங்க, 18 மீட்டர். ட்ரக் அண்ட் ட்ரெய்லர் காம்பினேஷன்ஸ் அப்படின்னு கேட்டால் 18 மீட்டர். வித் ஆஃப் த வெஹிக்கல் 2.5 மீட்டர். அதனால தான் ஷோல்டர் பக்கத்தில் 2.5 மீட்டருக்கு ஷோல்டர் வித்து கொடுத்துருப்பாங்க. வண்டி ஏதாவது கார்ல போயிட்டு இருக்கீங்க, ஃபோன் வருது, ஃபோன் நின்று பேசணும், இடையில இறங்கி போய் பேசலாம். ஓகேவா? அதான் ஷோல்டர். The road portion used by vehicle traffic is known as. vehicle traffic யூஸ் ஆகக்கூடிய carriage way. yes, carriage way. இங்க அசஸ்மெண்ட் ரீசன் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. level grade may be used to fill the sections for the road in rural area. On the fill section in the rural area, crowned pavement and sloping shoulder can take care of surface drainage. இதுல எதுமா ரைட்டு? level grade may be used to filled sections of the road in a rural area. What is mean by level grade? level grade na என்ன? level grade na என்னமா? no idea. level grade may be used. What is meant by level grade? What is mean by level grade in highway? level grade na enna? Zero slope. Yes, zero slope.
அப்ப in the fill section of the road in the rural area, level grade may be used. Zero slope or zero inclination or declinations இல்லாத மாதிரி நம்ம வந்து ரோடை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தம். கிரேட்னாலே வந்து ஸ்லோப்புன்னு அர்த்தம். லெவல் கிரேட் அப்படின்னா ஜீரோ ஸ்லோப்புன்னு அர்த்தம். ஆன் ஃபில்லிங் செக்ஷன் இன் ஏ ரூரல் ஏரியா கிரவுண்ட் பேமெண்ட். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்றத புரிஞ்சுக்கணும். இவங்க கிரேடுன்னு சொல்றது இந்த கிரேடியன்ட்டை சொல்கிறாங்க. அலாங் தி லாங்கிடியூட்னல். அவங்க டிரான்ஸ்ஃபரில் கை வைக்கலப்பா. டிரான்ஸ்ஃபர் செக்ஷனில் கை வச்சா அது க்ரௌனு கேம்பர். அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ரோடை ஸ்ட்ரெயிட்டாக கூட போட்டுக்கோங்க கிரேடியன்ட் இல்லாமல் ரூரல் ஏரியாவுக்கு, நாட் அர்பன் ரூரல் ஏரியாவுக்கு. ஆனால் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா கேம்பரில் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஃபார் த ட்ரைனேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டா தப்பா? ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் கேம்பர் ரேதர் தன் கிரேடியன்ட் இன் த ரூரல் ஏரியா இன் த லெவல் in the fill section. This statement are right or wrong? Correct sir. Right? Correct sir. Correct. So அடுத்த question பார்ப்போம். Which one of the following is a chronological sequence in the regard road construction? B sir. Option TM. Option B Trasagard. இங்க இன்னொரு ஆளை விட்டாச்சு. ஓகே, Trasagard, Telford, Macadam, CBR மெத்தட். சிபிஆர் வந்து 1928ல கொண்டு வந்த ஒரு மெத்தட். ஓகேவா? மெக்காடம் வந்து 1815ல கொண்டு வந்த மெத்தட். வாட் இஸ் த சிபிஆர் ஃபார்முலா ஃபார் த ரோடு திக்னஸ் இன் த கன்ஸ்ட்ரக்ஷன்? எனி ஐடியா? கலிஃபோர்னியா பியரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. சிபிஆர் அந்த கலிஃபோர்னியா பியரிங் டெஸ்ட் ஞாபகம் இருக்கா? ஃபார்முலா, எனி ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். டூ mm penetration, sorry 2.5 mm penetration. Load sustained by 2.5 or 5 mm penetration divided by load by standard aggregate into 100. That is CBR value. CBR value ஓட இம்பாக்ட் என்ன? CBR டெஸ்ட் ஓகே, CBR வேல்யூக்கான இம்பார்ட்டன்ட் என்ன? The importance of CBR test in pavement. CBR கலிஃபோர்னியா எந்த அளவு தாங்கக்கூடிய திறன் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக சிபிஆர் வந்து யூஸ் ஆகுது. ஒன்று. ஓகே, சிபிஆர்னால எந்த அளவு தாங்கக்கூடிய திறனோட இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க சிபிஆர் வந்து யூஸ் ஆகுது. அக்ரி பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். எப்போ ஆனால் நான் இதில் இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். இதில் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. இது வந்து ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டுக்காக இதை வந்து கொண்டுட்டு வராங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இதில் டிஸ்அட்வான்டேஜ் ஆல்சோ தேர். என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது? எது டிஸ்அட்வான்டேஜாக இருக்கலாம்? ட்ராபேக் என்ன டிஸ்அட்வான்டேஜாக இருக்கலாம்? ஒரு ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டுக்கு திக்னஸை கண்டுபிடிக்க சிபிஆர் டெஸ்ட்டை யூஸ் பண்ணுறீங்க. குட், ஃபைன். என்ன டிஸ்அட்வான்டேஜ் அதில் இருக்கு? தண்ணி பட்டா. வேற வேற
Time consuming வேற எஸ் எக்ஸாக்ட்லி இதை வச்சு தான் கொஸ்டின் கேட்பான். அவங்க திக்னஸை பற்றி பேசுகிறாங்க, ஆனால் குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியலை பற்றி பேசலை. குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியலை பற்றி பேசுகிறேன். ஒரு நல்ல குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியலை வச்சு நம்ம பில்ட் பண்ணாலும் அதே திக்னஸ் தான். குவாலிட்டி புவராக இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலை வச்சு நம்ம பில்ட் பண்ணாலும் அதே திக்னஸ் தான். அப்போ இது வந்து இட் இஸ் நாட் ஃபேர்ல, அன்ஃபேர்ல. அப்போ குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியலை பற்றி இங்கே வந்து பேசலை. புவர் குவாலிட்டி, குட் குவாலிட்டி, ரெண்டு குவாலிட்டியை வச்சும் பேசணும், ஆனால் அதை பற்றி பேசலை. தட் இஸ் நாட். பொத்தாம்பதுவாக திக்னஸ் சொல்லிட்டீங்க, லேயரை பற்றி பேசலை, அதுவும் தப்பு. லேயரை பற்றி பேசியிருக்கிறோம். சப்கிரேட், சப்பேஸ், பேஸ் சர்ஃபேஸ், ஒவ்வொரு லேயருக்கு ஏற்ற மாதிரி ஒன்று ஒன்று மாறும் அப்படின்றத பேசியிருக்கணும். பேசலை, தப்பு. ஓகே ஓகே. The length of national highway as per third 20-year plan is given by. ஃபார்முலா இருக்குமா? நேஷனல் ஹைவேக்கான ஃபார்முலா லென்த்து, ஸ்டேட் ஹைவேக்கான ஃபார்முலா லென்த்து, மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடுக்கான ஃபார்முலா லென்த்து, மூணுத்துக்குமே ஃபார்முலா லென்த் இருக்கு. ஏரியா பை 50 or 60? 50. அப்போ ஸ்டேட் ஹைவேக்கு 25. மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடுக்கு 12.5. உங்களுக்கு ஒரு இடத்துல எவ்வளோ ரோடுக்கான லென்த் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? ஏரியா இன்ட்டு 82%, ஏரியா இன்ட்டு 0.82 போட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் லென்த் கிடைக்கும். ஓகே. ஸோ அடுத்து இங்கே பாருங்கள். அண்டர் த நாக்பூர் பிளான் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ரிலவென்ட் டு த பிளானிங் இந்த ரோட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஆஃப் இந்த பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ்? எது? எது இல்லைன்னு கேட்குறாங்க. கமான். 4ஆ? அப்போ எக்ஸிஸ்டிங் லென்த் ஆஃப் மட் ரோக் இதெல்லாம் ஓகேவா? நாட் ரிலவெண்ட். அப்போ இதெல்லாம் ரிலவெண்ட்டாக இருக்கா? இதெல்லாம் ரிலவெண்ட்டாக இருக்கா? இங்கே பிரச்சனை பாருங்க, ஆப்ஷன் பாருங்க. இப்படி கொடுத்துருக்கான், நாட் ஒன்லி 4. ஆப்ஷன் ஏ 1 2 3 4. அப்போ மோர் தென் 1 irrelevant-ஆ இருக்கு. எதுன்னு பாருங்க. 1 to 4. அப்ப 3 ரிலவெண்டா இருக்கா? அது ரோட் ரிலேட்டடா. ஓகே. All the above. Okay va? The road connecting the major part of the country and capital of state are classified. What is that road? Major part of country and capital of the state. NH. அவ்வளோதானே, அதை தானே இருக்க முடியும். ரோட் விச் கனெக்ட் த சிட்டிஸ், வில்லேஜ், டவுன் ஆர் கிளாசிஃபைட் இன்டு ஸ்டேட் ஹைவே. ஸ்டேட் ஹைவே, சிட்டிஸ், வில்லேஜஸ் வித் டவுன், சிட்டிஸ், வில்லேஜஸ் வித் டவுன். மேஜர் டிஸ்ட்ரிக்ட். அப்போ வில்லேஜ் ரோடு இல்லையா? வில்லேஜ்ல இருந்து டவுனை கனெக்ட் பண்றது. ஓகே. அப்ப வில்லேஜ் ரோடுக்கான டெஃபினிஷன் என்ன?
What is the definition in the village road? ஏதாச்சும் சொல்லுங்கப்பா. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா வந்து ஏன்னா நிறைய குழப்புது சார் இது மட்டும் கொஞ்சம். சரி அப்ப வருவோம். வாட் இஸ் நேஷனல் ஹைவே, வாட் இஸ் ஸ்டேட் ஹைவே? ரெண்டுத்தையும் சொல்லுங்க. முதல்ல நேஷனல் ஹைவேல இருந்து வாங்க. நேஷனல் ஹைவே எதெல்லாம் கனெக்ட் பண்ணுது? நேஷனல் ஹைவே கனெக்டிங் வாட், ஸ்டேட் ஹைவே கனெக்டிங் வாட், இது சொல்லுங்க முதல்ல. நேஷனல் ஹைவே கனெக்டிங் வாட்? மேஜர் ஸ்டேட்ஸ் கனெக்ட் பண்றது நேஷனல் ஹைவே. அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் டெஃபினிஷன் அப்படி தான் கேட்குறாங்களா நேஷனல் ஹைவேக்கு? இப்போ பார்த்துமே என்ன கேட்டிருக்காங்க? மேஜர் பார்ட் ஆஃப் கண்ட்ரி அண்ட் கேபிட்டல் ஆஃப் ஸ்டேட். நான் பேசுகிற சென்ஸ் வந்து புரியுதா? அப்போ இதுதான் கீவேர்டு. கேபிட்டல் ஆஃப் ஸ்டேட்ன்றது கீவேர்டு. த ரோடு கனெக்டிங் மேஜர் பார்ட் ஆஃப் கண்ட்ரி அண்ட் கேபிட்டல் ஆஃப் ஸ்டேட் ஆர் கிளாசிஃபைட் அஸ் நேஷனல் ஹைவே. அப்போ திஸ் இஸ் த கீவேர்டு. இதான் கீவேர்டு. அப்போ கேபிட்டல் ஆஃப் ஸ்டேட், அப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ஸ். இப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். த ரோடு கனெக்டிங் the state capital to various district headquarters. One state, இது இங்க போடுங்க. நேஷனல் முன்னாடி வந்து ஸ்டேட் பின்னாடி வந்தா நேஷனல் ஹைவே. இப்போ ஸ்டேட் முன்னாடி வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வருது. டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வருது. வாட் இஸ் தட்? ஸ்டேட் ஹைவே. இப்போ அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க போடுங்க, வில்லேஜ் எங்க போடுங்க, அது என்ன ரோடு? மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு. இங்க பாருங்க, வில்லேஜ் முன்னாடி போட்டுறான். எது முதல்ல வருதுன்னு பாருங்க. டிஸ்ட்ரிக்ட் முன்னாடி வருது, இங்க ஸ்டேட் முன்னாடி வருது, இங்க நேஷனல் முன்னாடி வருது. அப்ப எது முன்னாடி வருது அதை வச்சு கூட நம்மால கொஞ்சம் எலிமினேட் பண்ண முடியும். நான் பேசுற சென்ஸ், the road which connect cities villages, சிட்டிக்குள்ள இருக்கிற வில்லேஜஸா இல்ல சிட்டிஸ் வில்லேஜஸா? சிட்டிஸ் வில்லேஜஸ் வித் டவுன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? சிட்டிஸ் வில்லேஜஸ் வித் டவுன். நோ ஐடியா. சிட்டிஸ் வில்லேஜஸ் அதை தமிழ்ல நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. சிட்டி வித் டவுன் வருமா? நான் பேசுறேன். சரி இப்படி விடுங்க, வில்லேஜை தூக்கிடுங்க. கனெக்ட் சிட்டிஸ் வித் டவுன். டவுன் பெருசா சிட்டி பெருசா? சிட்டி பெருசு. அப்ப சிட்டில இருந்து டவுனுக்கு போகுது. இந்த வகையில பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி ஸ்டேட்ல நேஷனல்ல மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு கொடுத்துடலாம். இப்ப சிட்டி விடுங்க, வில்லேஜ் டு வில்லேஜ் வித் டவுன், வில்லேஜை டவுனோட கனெக்ட் பண்ணுது. இப்படி போட்டா இங்க சிட்டிஸ் வில்லேஜஸ்னா அந்த மாநகரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள். ஆனால் அப்படி ஒரு டேர்மே இல்லை. இல்லை ஏதாவது ஒன்று போட்டு கரெக்டாக வந்து கேட்டிருக்கணும். இந்த கொஸ்டின்ல கன்ஃபியூஷனை அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். எத்தனைக்கும் வில்லேஜ் ரோடு இருந்து ஆன்சர் கீயாக கொடுத்துருக்காங்க. எழுதிக்கோங்க, இது வில்லேஜ் ரோடு. சிட்டிஸை அடிச்சுட்டு எழுதிக்கோங்க, சிட்டிஸை அடிச்சுட்டு எழுதிக்கோங்க. சார் இது மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க சார், இது கன்ஃபியூஷன் தான், தப்பு. இது இப்படி கேட்டிருக்க கூடாது, தப்பு. இது அப்சல்யூட்லி ராங், அப்சல்யூட்லி ராங். சிட்டியை தூக்கிட்டு வில்லேஜஸ் டு டவுன் கேட்டிருக்கணும். ஓகே,
ஸோ இப்போ அடுத்து பாருங்க, the road which connect district headquarters to the state. District headquarters of the state, state highway. The road pattern assumed Nagpur plan. The question is repeated. Star and Defects. Minimum coefficient of lateral frictions for the highway. 0.15. 0.15. Longitudinal friction 0.5. எங்க longitudinal friction வரும், எங்க lateral friction வரும்? Very good, very good. Earthen road or low cost road are generally constructed as Village road. village road. The longest road construction during the time of Sesasuri. Lagu to Kolkata va? Grand Trunk Road ma? Grand Trunk Road, option C. Which of the following year the government of India brought into effect Motor Vehicle Act? மோட்டார் வாகன சட்டத்தை எப்போ கொண்டுட்டு வந்தாங்க? 39. அப்ப 34ல என்ன கொண்டுட்டு வந்தாங்க? இந்தியன் ரோட் காங்கிரஸ். 1929ல என்ன கொண்டுட்டு வந்தாங்க? சென்ட்ரல் ரோட் ஃபண்ட். ஜெயகர் கமிட்டி எப்ப ஃபார்ம் பண்ணாங்க? 1927. CRRI சென்ட்ரல் ரோட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எப்போ கொண்டுட்டு வந்தாங்க? 1950, not 53. CRRI சென்ட்ரல் ரோட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். நேஷனல் ஹைவே ஆக்ட் எப்போ கொண்டுட்டு வந்தாங்க? 1956. ஹைவே ரிசர்ச் போர்டு எப்போ கொண்டுட்டு வந்தாங்க? 1973. Yes. நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா NHAக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்பாங்க. NHDP நேஷனல் ஹைவே டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். NHDPக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா? NHDPக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்பாங்க. நேஷனல் ஹைவே டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் NHDPக்கு கீழே தான் கோல்டன் குவாட்ராட்டல் ரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய தங்க நாற்கர சாலை, டெல்லி மும்பை கல்கத்தா அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி மும்பை கல்கத்தா சென்னைன்னு சொல்லிட்டு 4 இடத்தையும் கனெக்ட் பண்ணுறது இந்த நேஷனல் ஹைவே டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கீழே தான் வந்து என்னன்னா நம்ம வந்து கொண்டுட்டு வந்தோம். நார்த் காரிடார், சவுத் காரிடார்னு சொல்லுவாங்க. நார்த் சவுத் காரிடார் அண்ட் ஈஸ்ட் வெஸ்ட் காரிடார். நார்த் சவுட்னா வந்து டெல்லி டு சென்னை. ஓகேவா? அப்போ நார்த் சவுட்னா ஸ்ரீநகரில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரையும், ஈஸ்ட் வெஸ்ட்னா சிலிச்சரில் ஆரம்பித்து போர்பந்தர் வரையும், அதாவது இங்கே அருணாச்சல பிரதேசத்தில் ஆரம்பித்து குஜராத் வரையும் நம்ம வந்து போவோம். ஸோ இது வந்து எந்த ப்ரோக்ராம் அப்படின்னா நேஷனல் ஹைவே டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம்க்கு மூலியமா. லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவே எது? NH காத்தடிக்குதுமா. The longest national highway in India. The longest NH in India. NH 44 NH 4 Very good. எதையும் கனெக்ட் பண்ணது 44. NH7 or NH44, which one is longest? NH44 or NH7? NH7 or NH44? NH44. 44. 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 44
நல்லா காத்தடிக்கிறோம். நல்லா காத்தடிக்குது. எழுதிக்கோங்க. NH7ம் NH44ம் இப்போ ஒன்று தான். NH44க்கு முன்னாடி அதை NH7 சொன்னோம். இப்போ அதை தான் NH44 அப்படின்ற மாதிரி மெர்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு அத்தனை ஸ்டேட் வழியா பாகாசம் இருக்கு. வாரணாசி அதில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரையும் போகும். NH44 ஆர் NH7 பத்தி பேசுறேன். ஓகே, எஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா brought the effect of major vehicle act. சாரி, இது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் சொல்லியாச்சு. இங்க பாருங்க. Name the department was formed a look after the work of road construction during the period of Lord Dalhousie. Public Works Department. PWD. Central Public Works Department தான் கரெக்டான ஆன்சர். CPWD. Border Road Organizations of the Hilly region was formed. 1960. Nagpur Plan, Indian road are classified into 5 types. Indian தேசிய காங்கிரஸ் எப்போ உருவாச்சு? சார், இந்திய ரோடு காங்கிரஸ் எப்போ உருவாச்சு? 1934. ஜெயகர் கமிட்டி எப்போ ஃபார்ம் பண்ணாங்க? 1927. The survey which is the best alignment is finalist from the various alternative proposed alignment. அது என்ன சர்வே? அலைன்மெண்ட்டை நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணி இது இப்படி போனால் இது லாபம், இப்படி போனால் இதெல்லாம் லாபம் அப்படின்னு சொல்லி நிறைய டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலி ஒரு நல்ல அலைன்மெண்ட்டை எடுத்துன்னு வந்து வச்சுருக்கோம். அந்த நல்ல அலைன்மெண்ட் அதுக்கு என்ன சர்வே மூலியமாக அதை கொண்டுட்டு வரும்? நோ ஐடியா. ப்ரிலிமினரி சர்வே, டீட்டெயில் சர்வே கிடையாது. இந்த அலைன்மெண்ட் இந்த ரூட் வழியாக போகலான்னு சொன்னால் ப்ரிலிமினரி சர்வே, அந்த ரூட்டுக்குள்ளேயே போய் சர்வே பண்ணுறது டீட்டெயில் சர்வே. த ரெகனைசன்ஸ் சர்வே ஆஃப் த ஹைவே லொகேஷன்ஸ் எது? செகண்டரி ஸ்டேஜ் ஆஃப் சர்வே. நம்ம முதல்ல பார்ப்போம்ல மேப்புக்கு அப்புறம் ரெகனைசன்ஸ், அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க. The study of transportation system that meets the travel need to several people by sharing the vehicle is known as passenger transport, mass transport. பேசஞ்சர் வராது, மாஸ் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். நீங்கள் ஏரோப்ளேன், ரயில்வே, அப்புறம் மெட்ரோ, இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படின்ற ஒரு வார்த்தையில் நம்ம சொல்கிற வழக்கம் இருக்குல்ல, மாஸ் தான் வரும், பேசஞ்சர் வராது. புரியுதா? ஹில் ரோடு இஸ் ஒன் பாசிங் ரோடு, ஸ்டீப் terrain. ஓகே. The loading normally adopted all road which a permanent bridge and culvert are constructed. Class A. IRC class A. AA loading or A loading? AA loading, A loading. IRC class A loading, IRC class AA loading, IRC class B loading. அப்படின்னா என்ன? மிலிட்டரி வராதா சார்? ஏஏனா மிலிட்டரி ரோடு இல்லையா சார் அது? ஏஏ அதான் நான் சொல்றேன். ஆர்மி டேங்க் அதெல்லாம் ஏஏ. கல்வெட்டு இதெல்லாம் வந்து ஏ. எழுதிக்கோங்க. கிளாஸ் ஏனா
இந்த கொஸ்டின் தான் கிளாஸ் சி கல்வெர்ட் permanent bridges. ஓகே ஏஏ அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹெவி லோடிங் பிரிட்ஜ். சிம்பிளி பிரிட்ஜ்னு கேட்காம ஹெவி லோடிங் பிரிட்ஜ். ஹெவி வெஹிக்கல். say example 700 kilonewton. ஆர்மியில் டேங்க் இருக்குல்ல, அதாவது அந்த பீரங்கி போல, அந்த பீரங்கியை ஒரு எக்ஸாம்பிளாக இங்கே சொல்லலாம். பீரங்கி ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஐஆர்சி லோட் கிளாஸ் பி என்னம்மா எழுதிக்கோங்க. டெம்பரவரி பிரிட்ஜு ஒரு மரத்தால் செஞ்சுருக்காங்க, டிம்பர் பிரிட்ஜ். அப்போ ஒரு டிம்பர் பிரிட்ஜை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். கிளாஸ் பி டிம்பர். கிளாஸ் 70R கிளாஸ் 70R இங்கேயும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. கிளாஸ் 70Rமே பர்மனன்ட் பிரிட்ஜஸ் அண்ட் கல்வெட்டட். கிளாஸ் ஏஓ புரியல. 70R ரிவைஸ்ட் அண்ட் டெக்கிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம் சார். அதுதான் சொல்றேன். கிளாஸ் ஏவில் அந்த பர்மனன்ட் பிரிட்ஜ்னு இருக்கு இல்லையா, அதே போல தான் கிளாஸ் 70R ஃபார் த செக்கிங் பர்பஸ். கிளாஸ் ஏ லோடிங் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி ஃபார் த செக்கிங் பர்பஸ் ஆர் ரிவைஸ்டு. Which one of the following is important recommendations of the Jayakar committee? Jayakar committee கொடுத்த முக்கியமான இம்பார்ட்டன்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன? ரோடு டெவலப்மெண்ட் அப்படின்றது நேஷனல் இன்ட்ரெஸ்டோட பண்ணணும். எக்ஸ்ட்ரா ட்ராக்ஸ் ஷுட் பி லீவ்டு ஆன் ஏ பெட்ரோல் ஃபார் ரோடு யூசர். A research organization should be instituted for carry out research and development. All the above. எது? Which one is right? எதுங்க ரைட்டுங்க? All the above right. எழுதிக்கோங்க. All the above. CRRI சென்ட்ரல் ரோடு ரிசர்ச் இன்ஸ்டியூட் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொன்னது எது? ஜெயக்கர் கமிட்டி. ஜெயக்கர் கமிட்டி தான் சொன்னாங்க. அதன்படி தான் சிஆர்ஆரை 1950 கொண்டுட்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஓல்டஸ்ட் ரோடு யாருங்க பண்ணாங்க? ரோமானியர்கள் தான் பண்ணாங்க. Which of the following types of road constructions is based on the scientific thinking? மெக்காடம் தான் அது சயின்டிஃபிக் திங்கிங் கூட கொண்டுட்டு வந்தார். இந்திய ரோடு காங்கிரஸோடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? நியூ டெல்லி. எழுதிக்கோங்க. ஐஆர்சியோடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? நியூ டெல்லி. The rate of change of velocity is known as, உங்களுக்கு தெரியும், acceleration. Simple. Bottommost layer of pavement is known as, subgrade. நீங்க ஃபிளெக்சிபிளுக்கும் ரிஜிடுக்கும் என்ன வித்தியாசம் சொல்றேன்? சப்கிரேட், சப்பேஸ், பேஸ், சர்ஃபேஸ்.
4 layer on the flexible. Subgrade, base, concrete slab. Just 3 layer vandadna adu rigid. Okay. The bar in cement concrete pavement are the bars in cement concrete pavement. Tie bar, the bar illa tie bar. Nabarka idu tie bar in cement concrete pavement which joint? In the joint. Longitudinal joint. எழுதிக்கோங்கம்மா longitudinal joint. Longitudinal joint, transverse joint. 2 types of joint is there. Longitudinal joint. Longitudinal joint along the length. For the longitudinal joint, tie bar is provided. Longitudinal joint reduce the warping stress. Longitudinal joint warping stress குறைக்குது. Contraction joint. சார் longitudinal joint என்ன இமேஜின் பண்ண முடியுதா? இந்த லென்த் வழியா போகுதுல, இதான் longitudinal joint. 2 பார்ட்டையும் கனெக்ட் பண்றதுக்கு இங்க டை பார் இருக்கும். இதுதான் வார்பிங் ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ணுது, எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுது. டிரான்ஸ்வர்ஸ் ஜாயிண்ட் என்ன தெரியுமா? இப்படி இந்த சைடு இருக்கிறது டிரான்ஸ்வர்ஸ் ஜாயிண்ட். டிரான்ஸ்வர்ஸ் ஜாயிண்ட் நம்ம எப்படி கிளாசிஃபை பண்ணுவோம்னா, எக்ஸ்பான்ஷன் ஜாயிண்ட், contraction joint, construction joint, warping joint. Expansion joint, contraction joint, warping joint, construction joint. அப்படி நம்ம வந்து அதை சொல்லுவோம். longitudinal jointனா அது ஒரே வகை தான். transverse joint தான் நம்ம வந்து இத்தனை வகையா நம்ம வந்து சொல்றோம். Expansion joint, contraction joint, construction joint, warping joint. புரியுதா? அடுத்த क्वेश्चन குள்ள போலாம். ஜாயின்ட்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தோம். bituminous material are commonly used in the highway construction because of the எதால water proofing property னால. எழுதிக்கோங்க, water proofing property. And binding. And binding. IRC 37. In order to control the subgrade routing in the flexible pavement, the parameter to be considered. Subgrade routing or routing in the flexible pavement குறைக்கணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? வெர்டிக்கல் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க.
எந்த அளவு லோடு கொடுக்குதோ அந்த அளவு வந்து இது வந்து கம்ப்ரஸ் ஆகுது இல்லையா, அந்த இடத்த நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரெயினை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், சேஞ்ச் இன் லென்த்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஆர் சேஞ்ச் இன் டெப்த்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எங்க வெர்டிக்கல் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின் அந்த சப்கிரேட் கீழேயே சப்கிரேட்லேயே ஃபோக்கஸ் பண்ணுங்கன்றாங்க. சாயில் சிமெண்ட் எக்ஸாம்பிள், சாயிலோட சிமெண்ட்டை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து போடுறோம். அப்போ இது ரெஜிட்டான்னு கேட்டால் கிடையாது, அதே நேரத்தில் இது ஃப்ளெக்சிபிளாகவும் இல்லை. ஸோ இது செமி ரிஜிட். The pavement are classified as flexible or rigid based on the எதை பொறுத்து, flexible or rigid ஆன வேரிங் கோர்ஸை பொறுத்து, மேலே போடுற கோர்ஸை பொறுத்து. பிட்டுமனை போடுறோமா இல்லைன்னா நம்ம கான்கிரீட்டை வச்சு ஸ்லாப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோமா. The road subgrade shall be consolidated and compacted with the camper. கேம்பருக்கான அந்த ஸ்லோப் என்ன, 1/60 எழுதிக்கோங்க. 1/60 வாட்டர் பவுண்ட் மெக்காடம்த்துக்கு கேம்பருக்கான ஸ்லோப்பை அவர் என்ன சஜஸ்ட் பண்ணாரு, வாட்டர் பவுண்ட் மெக்காடம் அவர் என்னப்பா சஜஸ்ட் பண்ணாரு, 1/36. Flexible pavement are constructed using like bituminous தான், ஒண்ணுமே விஷயம் இல்லை. Thin layer of bituminous coating between the existing bitumen layer and bitumen layer. இது என்ன, டீ கோட் எழுதிக்கோங்க. ஆப்ஷன் டி, டீ கோட் ஆர் டேக் கோட். டேக் கோட்மா, பிரைம் கோட், சீல் கோட் எல்லாமே இருக்கு. பிரைம் கோட் எதுக்காக, சீல் கோட் எதுக்காக, டேக் கோட் எதுக்காக, அதை பார்த்து வச்சுக்கோங்க. டிபிக்கல் ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் சப்கிரேட், சப் பேஸ், பேஸ் சர்ஃபேஸ், அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். விச் ஷேப் ஆஃப் கேம்பர் இஸ் சூட்டபிள் ஃபார் த ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட். ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டுக்கு என்ன கேம்பர் சூட் ஆகும், ரிஜிட் பேமெண்ட்டுக்கு என்ன கேம்பர் சூட் ஆகும், அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அதை கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். ஐ வாண்ட் அட்வான்டேஜ் ஆஸ் வெல் அஸ் டிஸ்அட்வான்டேஜ். சொல்ல முடியுமா? அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன? ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்ல கண்டிப்பாக நம்ம வந்து எதை கொடுப்போம் அப்படின்னா பேரபோலிக் கேம்பர் தான் கொடுப்போம். ரிஜிட் பேமெண்ட்ல நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கேம்பர் கொடுப்போம். ஸ்ட்ரெயிட் லைன் கேம்பர், பேரபோலிக் கேம்பர், இதில் எது நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இந்த பேரபோலிக் கேம்பர்ல இந்த ஸ்லோப் வந்து பெரிய ரோல் பிளே பண்ணுது. ஸ்லோப் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்லோ மூவிங் வெஹிக்கல் அது கவுந்து விழும். ஃபாஸ்ட்டாக போகிறவன் போயிடுவான், ஸ்லோவாக போகிறவன் கவுந்துருவான். இங்கே ஸ்லோப் கம்மி தான், அதனால் ஸ்லோவாக போகிறவன் நல்லா போவான். ஃபாஸ்ட்டாக போகிறவன் ஒரு லேனை விட்டு அடுத்த லேன் போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஷார்ப் எட்ஜ் இருக்குல்ல, அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை கொடுக்கும். யாருக்கு அப்படின்னா, ஒருவேளை ஒரு ஆம்புலன்ஸ் ஃபாஸ்ட்டாக போகும்பொழுது உள்ளே இருக்கிற நோயாளிகளுக்கு. அப்போ ரெண்டுமே காம்பினேஷனில் இருந்தால் நல்லது. அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் அலாங் வித் பேரபோலிக், ஸ்ட்ரெயிட் லைன் அலாங் வித் பேரபோலிக், இந்த காம்போவில் இருக்கணும். ஸ்ட்ரெயிட் லைன் அலாங் வித் பேரபோலிக் அந்த காம்போவில் இருந்தால் ஸ்லோவாக போகிறவனுக்கும் ஸ்லோப் கம்மி, ஃபாஸ்ட்டாக போகிறவனுக்கும் அந்த டிஸ்கம்ஃபர்ட்னஸ் இல்லாமல் போகும். ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்றது பெரும்பாலும் ரிஜிட் பேமெண்ட்டுக்காகவும், பேரபோலா அப்படின்றது பெரும்பாலும் ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டுக்காகவும் இருக்குது. ஓகேவா, புரியுதா? இங்கே வாங்கம்மா. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபேக்டர் இஸ் நாட் கன்சிடர் த ஃபாலோவிங் ஃபார் த டிசைன் ஆஃப் பேமெண்ட். பேமெண்ட் டிசைன் பண்ணுறதுல எதை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். நாட் கன்சிடர், லேன் வித் எழுதிக்கோங்க. லேன் வித்தை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஃபார் த vertical sloping member along the edge of the pavement forming part of cutter and clearly defined the edge to the vehicle.
கர்ப்மா, கர்ப். கர்ப்ன்றது எங்க வேணாலும் இருக்கலாம். கர்ப்ன்றது ஒரு கல்லு தான். சென்டர்ல இருக்கலாம், எட்ஜில் இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம், பிளாட்ஃபார்ம்ல இருக்கலாம். ஓகேவா? இங்க கர்ப் கொடுக்காம கர்ப்னு சொல்றாங்க. வாட் இஸ் மீன் பை கர்ப்? கர்ப் இல்ல, இங்க கர்ப்னு சொல்றாங்க. வாட் இஸ் மீன் பை கர்ப்? வாட் இஸ் மீன் பை கர்ப்? ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? கர்ப் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜ் பாருங்க, உங்களுக்கு ஒரு ஸ்லோப் கிடைக்கும். சீக்கிரமா இமேஜ் பாருங்க. இமேஜ் பாருங்கம்மா, இமேஜ் போய் பாருங்க குயிக்கா. CURB curve இமேஜ் பாருங்க, நாட் KERB, CURB. ஒரு பேமெண்டோடைய எட்ஜில் ஒரு வெர்டிக்கல் ஸ்லோப் வந்து ஃபார்ம் பண்றோம். அதுக்கு பேர் தான் கர்வ். அதுக்கு பேர் தான் கர்வ். ஓகேவா? அது ஒரு எட்ஜ் இப்படி, இதுக்கு பேர் தான் கர்வ்ஸ். லேயர் டைரக்ட்லி இன் கான்டாக்ட் வித் மூவிங் டிராஃபிக். நம்ம தெரியும் இது வந்து வியரிங் கோர்ஸ் ஆர் சர்ஃபேஸ் கோர்ஸ்ன்றது ரைட் ஆன்சர். சர்ஃபேஸ் கோர்ஸ்ன்றது ரைட் ஆன்சர். மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் த கான்கிரீட் பேமெண்ட், மெயின் அட்வான்டேஜ் எல்லாமே, ஆல் ஆஃப் திஸ், த திக்னஸ் ஆஃப் ரோடு சர்ஃபேஸ் டிபெண்ட்ஸ் அப்பான். அகைன் இது மாதிரி கொஸ்டின் ஆல் ஆஃப் திஸ் தான் வந்து வரும். த கோர்ஸ் யூஸ்டு இன் த ரிஜிட் பேமெண்ட் ஃபார், ரிஜிட் பேமெண்ட் அப்படின்றதுல மட் பம்பிங்கை நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். அதனால பேஸ் கோர்ஸ் யூஸ் பண்றாங்க. மட் பம்பிங்கை we have to avoid, ஸோ பேஸ் கோர்ஸை யூஸ் பண்றாங்க. த பிரைமரி சிஸ்டம் ஆஃப் த ரோடு கிளாசிஃபிகேஷன்ஸ் இன்க்ளூட், ஸோ ஆப்ஷன் ஏ எக்ஸ்பிரஸ் ஹைவே அண்ட் நேஷனல் ஹைவே. அதான் ரோடு கிளாசிஃபிகேஷன்ஸில் நம்ம வந்து பார்க்கறது பிரைமரி சிஸ்டமா. பிரைமரி சிஸ்டத்தில் ரெண்டு வகையாக நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம், எக்ஸ்பிரஸ் அண்ட் நேஷனல் ஹைவே. இப்போ நீங்கள் செகண்டரி சிஸ்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்டேட் ஹைவே, மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு, இது செகண்டரி சிஸ்டம். டெர்சரி சிஸ்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு அண்ட் வில்லேஜ் ரோடு. இப்படி அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு அண்ட் வில்லேஜ் ரோடு. ஃபர்ஸ்ட் எது வரணும்னு பார்க்கணும். வில்லேஜ் ரோடு அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு வரக்கூடாது. அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு ஃபர்ஸ்ட் வந்து, வில்லேஜ் ரோடு செகண்ட் வரும். இதான் வந்து டெர்சரி. அப்போ பிரைமரி எது, செகண்டரி எது, டெர்சரி எதுன்னு கேட்பாங்க. இப்படியும் கேட்குறாங்கன்றத எழுதிக்கோங்க. அக்கார்டிங் டு கெப்பாசிட்டி ஆர் ரோடு ஆர் கிளாசிஃபைட் இன்டு ஹவு மெனி கேட்டகரி அப்படின்னா 6 கேட்டகரியாக வந்து நம்ம வந்து பிரிக்கிறோம். ஸ்டேட் ஹைவே, டிஸ்ட்ரிக்ட் ரோடு, ரூரல் ரோடு, பார்டர் ரோடு, எக்ஸ்பிரஸ் ஹைவே, நேஷனல் ஹைவே. 6 category: national highway, state highway, district road, rural road, border road, and then express road. எழுதிக்கோங்க. இது எதை வச்சு? கெப்பாசிட்டி, அதை வச்சு, கெப்பாசிட்டி வச்சு. The specifications of the highway planning is given by, நமக்கு தெரியும் இந்தியன் ரோட் காங்கிரஸ் தான் அதுக்கான அத்தாரிட்டி. ஸோ தட் ஐஆர்சின்னு போட்டு போய்கிட்டே இருக்கலாம். த திக்னஸ் ஆஃப் ரோட் சர்ஃபேஸ் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான், எதை பொறுத்து அதோடைய திக்னஸ் வந்து வேரி ஆகுது, என்ன மெட்டீரியல் நான் யூஸ் பண்ணணும் அதை பொறுத்து வேரி ஆகுது அப்படின்றது சொல்கிறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அன்மெட்டல்டு ரோடு? எது வந்து அன்மெட்டல்டு ரோடு? ஸோ நமக்கு தெரியும் எர்த்தன் ரோடை மட்டும்தான் நம்ம அப்படி சேர்க்க முடியும், எர்த்தன் ரோடு. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டாண்டர்ட் த ஃப்ளெக்சிபிள் டிசைன்? ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டுக்கான டிசைன் ஐஆர்சி 37. ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஸோ அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் வாட்டர் பவுண்ட் மெக்காடம் ரோட், த சீக்வன்ஸ், த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மாதிரி. ட்ரை ரைலிங், அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்க்ரீனிங், வெட் ரோலிங் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபில்லரிங். ட்ரை ரோலிங், வெட் ரோலிங் அண்ட் ஃபில்லர்ஸ். சம்டைம்ஸ் ஃபில்லர்ஸாக எந்த மெட்டீரியல் யூஸ் ஆகுது, ஃபில்லர்ஸ் மெட்டீரியல் எது அப்படின்னு கூட கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதனால் அதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பெட்டர் ட்ரைனேஜ் கண்டிஷன்ஸ் வேணும் அப்படின்னா
அது எங்கே வந்து நம்மளால் இன்சூர் பண்ண முடியும்? சாண்டி சாயில் இன்சூர் பண்ண முடியும். ஃபாலோவிங் ஸ்ட்ரென்த் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் த பேமெண்ட். அப்படி பார்க்கும் பொழுது ஃப்ளக்சுரல் ஸ்ட்ரென்த் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது வந்து கான்க்ரீட்னாலே அது ஒரு ஸ்லாப், அதில் ஃப்ளக்சுரல் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரென்த் 0.7 √/FCK அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அதான் the course is not required in the concrete road. We know that subgrade, subbase வராது, subbase வரக்கூடாது, 3 லேயர் தான், subgrade, base, surface அப்படின்னு வரணும். ஸோ அடுத்து இங்கே பாருங்க, the designing the thickness of base not greater than 300 mm, 30 சென்டிமீட்டர் தாண்டி போகக்கூடாது அப்படின்றது சொல்கிறாங்க பேஸ். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா subgrade, subbase, base, binder, surface இப்படி நம்ம வந்து பிரிக்கலாம். subgrade 150 to 300 all in terms of mm, 100 to 300, again 100 to 300, again 50 to 100, இங்க 25 to 50 mm, 10 mm which is equal to 1 centimeter we know. அதை வச்சு நீங்கள் வந்து சென்டிமீட்டர் கூட கன்வெர்ட் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. ரிஜிட் பேமெண்ட் இந்த ஃபாலோவிங். எது ரிஜிட் பேமெண்ட்? சிமெண்ட் கான்கிரீட் பேமெண்ட்டை தான் நம்ம ரிஜிட் பேமெண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகே, நவ் இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் நான் கொடுக்குறேன், ஒரே ஒரு சிம்பிள் டாஸ்க். டேக் 10 minutes டைம், நோ 15 minutes கூட எடுத்துக்கோங்க. எஸ்எஸ்டி எல்லாத்துக்கும் ஐ வாண்ட் ஃபார்முலா. OST அதில் D1, D2, D3 ஃபார்முலா. சூப்பர் எலிவேஷன் ஃபார்முலா. SST, OST சூப்பர் எலிவேஷன், செட்பேக் டிஸ்டன்ஸ், அதில் 2 கேஸுக்குமே ஃபார்முலா. அதுக்கப்புறம் SST, OST சூப்பர் எலிவேஷன், செட்பேக் டிஸ்டன்ஸ், எக்ஸ்ட்ரா வைடனிங், மெக்கானிக்கல் வைடனிங், சைக்கலாஜிக்கல் வைடனிங், அதுக்கும் ஃபார்முலா. 2த்துக்குமே ஃபார்முலா, 2 ஃபார்முலாஸ். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இந்த சைடு வரும் டிரான்சிஷன் கர்வ். அதுக்கு லென்த்தை கண்டுபிடிக்க 3 கேஸ் வச்சு ஃபார்முலா வரும். தென் சமிட் கர்வ், தென் வேலி கர்வ். இங்கேயுமே 2 கேஸ் 3 கேஸ்ன்னு இருக்கு ரெஸ்பெக்டிவ்லி. வேலி கர்வ். அப்போ கர்வ் அப்படின்ற டாபிக் கீழே இதோடு சேர்த்து கிரேட் காம்பன்சேஷன் அப்படின்றது கர்வில் தான் வரும். இப்போ நான் சொல்கிறத நல்லா எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா படிக்கலனா உங்களுக்கு 3 to 4 மார்க் லாஸ். SST, OST, சூப்பர் எலிவேஷன், செட்பேக் டிஸ்டன்ஸ், எக்ஸ்ட்ரா வைடனிங், டிரான்சிஷன் கர்வ், சமிட் கர்வ், வேலி கர்வ், கிரேட் காம்பன்சேஷன். டைம் ஸ்டார்ட்னா 15 minutes டைம் எடுத்துக்கோங்க. 10:15 ஆகுது. 10:30க்குள்ளே இந்த ஃபார்முலாவை தரவாக முடிச்சு வச்சுருங்க. யூனிட்டு இதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. தரவாக வந்து முடிச்சு வச்சுருங்க. முடிஞ்ச எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். குயிக். அடுத்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும். அதுக்காக நான் சொல்கிறேன். நவ் 10:15, 10:30க்குள்ளே இதை முடிக்கணும். டைம் ஸ்டார்ட் நவ். படிச்சிட்டிங்க அப்படின்னா கேமரா ஆன் பண்ணி எழுதுங்க. இந்த ஃபார்முலாஸ்லேருந்து 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் ரொம்ப அசால்ட்டாக கேட்பாங்க. இந்த பேசிக்ஸ்லாம் ஒரு சைடு இருக்கட்டும், இதுதான் மொத்த ஹைவேவும் சொன்னால் கூட அது மிகையாகாது. இதுதான் என்டர் ஹைவேவும் சொன்னாலும் அது தப்பு இல்லை.
Time start now. யூடியூப் ஆஸ்பிரன் ஸ்னேகா விக்னேஷ் நீங்களும் எழுத ஆரம்பிக்கங்க. 10:30க்குள்ளே படிச்சுட்டு எழுத ஆரம்பிச்சிடணும். முன்னாடியே படித்தவங்க முன்னாடியே எழுத ஆரம்பிக்கலாம். டைம் ஸ்டார்ட்னா ஓகே. இட் இஸ் நாட் ஏ பிரேக் டைம். 10:30க்குள்ளே படிச்சுட்டு அடுத்த 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷத்தில் அந்த ஃபார்முலாவை எழுதி குரூப்பில் போஸ்ட் பண்ணி ஆகணும். ஓகேவா? தேங்க்யூ.
சந்தோஷ் வந்து குரூப்ல வந்து போட்டாச்சு. லோசினி வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மத்தவங்களும் கொஞ்சம் எழுதுங்கம்மா. எழுதி அந்த ஃபார்முலாவை குரூப்ல போடுங்க. அதுல இருந்து 4 to 5 மார்க் வந்து வரும். ஓகேவா? குயிக்கா எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ளீஸ்.
டைம் அப். டைம் அப்மா. குயிக்காக இன்கம்ப்ளீட் பண்ணாதவங்களாம் கம்ப்ளீட் பண்ணுங்க. நிஷாவை பார்க்குறேன். சந்தோஷ் அண்ட் நிஷா. இங்கே கமல கார்த்திக். மொத்தம் 3 பேர் தான் வந்து எழுதிய போட்டிருக்கீங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா லோசினி டெஸ்ட் பேட்சில். மற்றவங்களாம் ஏன் பண்ணலை? குயிக்காக எழுதி போடுங்க ப்ளீஸ். ஃபார்முலாவை எழுதியாச்சு இல்லையா? ஏன்னா இன்றைக்கி நைட்டும் நான் மறுபடியும் இதே ஃபார்முலா தான் எழுத வைக்க போகிறேன். ஓகேவா? முன்னாடியே நான் சொல்லிவிட்டேன் இன்றைக்கி நைட்டு ரைட்டிங் சேலஞ்சில் எதெல்லாம் கவர் ஆகும் அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன். ஸோ தட் ப்ளீஸ் ப்ரிப்பேர் ஃபார் தட். ஓகேவா? அதுக்காக நல்லா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபுல் டே டைம் இருக்குது படிக்கிறதுக்கு. ரைட்டிங் சேலஞ்சுக்கு ரெடி ஆகிக்கோங்க. சர்வேவும் இன்க்ளூட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஹைவேவும் இந்த ஃபார்முலாஸ் படிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நான் கேட்கவும் போகிறேன். ஓகேவா? சோபனா எழுதியாச்சு, சுபா எழுதியாச்சு. மற்றவங்களாம் கொஞ்சம் குயிக்காக கொஞ்சம் குரூப்பில் போடுங்கப்பா. சோபனா குரூப்பில் போட்டாச்சு, சுபா போட்டாச்சு. சீலா ரைட்டிங் யூடியூப்பில். வேற யாரும் எழுதலையா? நித்தியமனகுரு யூடியூப்பில் இருக்கீங்க, எழுதி குரூப்பில் போடலாமே. விக்னேஷ் எழுதலையா? டன் ஸ்கேன் பண்ணி அனுப்புங்கம்மா. ஸ்கேன் பண்ணி ஸ்டடி வித் சரவணா குரூப்போ இல்லை எனக்கோ அனுப்புங்க. Cycle test 11. The total reaction time of a driver not depends upon. அந்த PIEV அப்படின்ற ஒரு தியரி இருக்குது. அந்த தியரி படி தான் வந்து அந்த ரியாக்ஷன் டைம் வந்து என்னென்ன இருக்குது. அதில் PIEVயில் எது வராது அதுதான் பர்செப்ஷன் டைம், பிரேக் ரியாக்ஷன் டைம், மைண்ட் ஆஃப் டிரைவர், எவ்ரி திங் இஸ் தேர், எமோஷன், வாலேஷன்ஸ். ஆனால் ஒரு விஷயம் வரவே வராது. அதில் ஸ்பீடு வந்து இன்க்ளூட் ஆகலை. ஸ்பீடை பொறுத்து உங்கள் டைம் வந்து மாறுமா? அந்த ரியாக்ஷன் டைம் மாறுமா? நோ, நெவர், நாட் அட் ஆல். அப்போ இந்த PIEV தியரியில் எதை பொறுத்து அந்த ரியாக்ஷன் டைம் இல்லை அப்படின்றது கொஸ்டின் ஏரியா. த ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கிள். ரியாக்ஷன் டைம் எத்தனை செகண்ட்மா? 2 செகண்டா 2.5 செகண்டா? எதுக்கு 2 செகண்ட்? எதுக்குமா? SSDக்கு 2.5, USDக்கு 2 seconds. வெரி குட்.
அப்போ அந்த ரியாக்ஷன் டைமை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து they may ask. ஓகேவா, கேட்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். the express given the intermediate site distance. நீங்கள் எஸ்எஸ்டி ஓஎஸ்டி இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது இன்டர்மீடியட் சைட் டிஸ்டன்ஸ். ஓஎஸ்டி நம்மளால் வந்து கொடுக்க முடியலன்னா we will give intermediate side distance. அந்த intermediate side distance-ஐ நம்ம வந்து பார்க்குறோம். அந்த intermediate side distance is 2 times of SST அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். ஸோ 2 times of SST, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அதே போல் இப்போ எஸ்எஸ்டி 1 lane 2-way டிராஃபிக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2-way டிராஃபிக்னா இங்கேயும் போகும், ஆப்போசிட்லேயும் வரும். பட் ஒரே ஒரு லேன் தான் இருக்குது, ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது வாட் இஸ் த எஸ்எஸ்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா, இவன் அவனை பார்த்து நிப்பாட்டணும், அவன் இவனை பார்த்து நிப்பாட்டணும். அப்போவும் 2 times ஆஃப் எஸ்எஸ்டி தான் வரும். அப்போ 2 times ஆஃப் எஸ்எஸ்டி அப்படின்றது இங்கே. ஹைட் ஆஃப் த சிங்கிள் டெக்ட் வெஹிக்கல் நார்மலி அப்ளிகேஷன்ஸ் எவ்வளோ ஹைட்டுமா? சிங்கிள் டெக்ட் வெஹிக்கல் ஹைட், நாட் ஹைட் ஆஃப் டிரைவர். ஹைட் ஆஃப் டிரைவரை பற்றி இங்கே கேட்கல, வெஹிக்கலுக்கான ஹைட் கேட்குறாங்க. சொல்லுங்கள். அதே போல் டிரைவருக்கான ஹைட்டும் சொல்லுங்கள், அப்ஸ்டக்கலுக்கான ஹைட்டும் சொல்லுங்கள். அப்ஸ்டக்கல் எந்த ஹைட்டில் இருந்தால் அது அப்ஸ்டக்கல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்ஸ்டக்கலுக்கான ஹைட்டும் சொல்லுங்கள். டிரைவர் ஹைட், வெஹிக்கல் ஹைட், அப்ஸ்டக்கலுக்கான ஹைட் 3.8. ஓகே, வெஹிக்கல் ஹைட். அப்ஸ்டக்கலுக்கான ஹைட் 1.2. What about the okay, obstacle can height 1.2 Saranya 0.15. Driver can height yes. So இங்க வந்து என்னன்னா 3.8 is right answer. So அடுத்த question பார்க்கலாம். The top width of the embankment of the road is embankment of the road. Top width, அந்த embankmentல top width அப்படின்றது எது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. மேலே இருக்கிற வித்து தான் ரோட் வேன்னு சொல்லுவோம் இல்லையா. தட் மீன்ஸ் கேரேஜ் வே ஆர் ரோட் வே, டாப்பில் இருக்கக்கூடிய வித்து. அப்போ ரோட்வே இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ரோட்வே. ஓகே, டாப் வித் அப்படின்றது ரோட்வே. ஹைவே எம்பேக்மெண்ட்டோடைய டாப் வித் அப்படின்றது ரோட்வே. The height of the transition curve, sorry, the length of the transition curve is governed by. அந்த length of the transition curve எதை பொறுத்து இருக்கு? length of the transition. Yes, இப்போதான் நீங்க transition curveக்கான ஃபார்முலாலாம் வந்து எழுதியிருப்பீங்க. So we know. So radius வந்து இன்ஃபினிட்ல இருந்து ரேடியஸ் ஃபைனட்டாக மாற்றக்கூடிய ஒரு கர்வ் தான் டிரான்சிஷன் கர்வ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ போத் ஏ அண்ட் பி. ஓகே, த லென்த் ஆஃப் த டிரான்சிஷன் கர்வ் பற்றி பேசுகிறோம். ஆக்சிலரேஷனும் இங்கே இன்வால்வ் ஆகுது. அதை தான் வந்து கம்ஃபர்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சூப்பர் எலிவேஷனுடைய சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு எட்ஜ், அதை பொறுத்து எவ்வளோ சேஞ்ச் ஆகிதோ அதை வச்சும் நம்ம வந்து லென்த்தை நம்ம வந்து சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு. அதே போல் பை தி ஐஆர்சி மெத்தட், ஐஆர்சியை பேஸ் பண்ணி அவங்களுடைய ஃபார்முலாவை வச்சும் நம்ம வந்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அப்போ ஆல் தி அபோவ். ஓகேவா. ஸோ அடுத்த கண்டென்ட் பாருங்கள். ஒரு சம் வந்து கொடுத்துருக்காங்க. ஹில்லி ரோட், ரூலிங் கிரேடியன்ட் 6%, காம்பன்சேட்டட் கிரேடியன்ட் அட் த கர்வ் ரேடியஸ் 60 மீட்டர். எவ்வளோமா கிரேட் காம்பன்சேஷன் எவ்வளோ, காம்பன்சேட்டட் கிரேடியன்ட் எவ்வளோ? சம் போடாமலே ஆன்சர் வந்து ஏற்கனவே போட்டாச்சா? 30 plus r by r 75 by r, where r is radius. Substitute பண்ணா இது 1.25. adopt which one is lower. அப்போ லோயரா இருக்கிறது 1.25. அதுதான் வந்து கிரேட் காம்பன்சேஷன். காம்பன்சேட்டட் கிரேடியன்ட்னா என்ன அப்படின்னா, காம்பன்சேட்டட் கிரேடியன்ட்னா என்னன்னா 6லேருந்து 1.25 மைனஸ் பண்ணால் 4.75 கிடைக்கும். இதுதான் காம்பன்சேட்டட் கிரேடியன்ட். அட் எனி காஸ்ட் இட் ஷுட் நாட் பி லெஸ் தேன் 4%. ஓகேவா.
4% விட கம்மியாக இது என்றைக்குமே வந்து குறையக்கூடாது. ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிரேட் காம்பன்சேஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா ஒரு மலைப்பாங்கான இடத்துல கிரேடு வந்து இப்படி தான் ஏறும். பட் டேர்னிங்கில் மட்டும் அதே மாதிரி ஏறணுமா அப்படின்னு கேட்டால் அங்கே கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இங்கே 6% வந்து என்னென்ன கிரேடியன்ட் இருந்ததுன்னா அந்த டேர்னிங்கில் மட்டும் 4.75% குறையுது. மறுபடியும் 6% ஏறும், 4.75 64. இதுதான் வந்து என்னென்னா கிரேட் காம்பன்சேஷன் பற்றி இருக்கக்கூடிய இந்த கண்டென்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The 2-lane road with a design speed of 60 km/h, the horizontal curve of the radius is 400 meter. What will be the super elevations? Mixed traffic conditions கொடுத்தாச்சு. Mixed traffic conditionsல the velocity should be reduced. How much? எவ்வளவா reduce ஆகும்? 75% reduce ஆகும். பட் அப்படிலாம் வந்து ரெடியூஸ் பண்ண வேண்டாம். டைரக்ட் ஃபார்முலா v ஸ்கொயர் டிவைடட் பை 225r. இதில் நீங்கள் வி ஸ்கொயருக்கு என்ன வெலாசிட்டி இருக்கோ அதை டேரெக்டாகவே யூ கேன் அப்ளை தட். அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி எனக்கு இ வேல்யூ என்னன்னு சொல்லுங்கள். குயிக் யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். 4%. எல்லாருமே 4% வந்ததா? Yes, sir. 4 எல்லாருமே அப்ளை பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கம்மா. காட் 4% அப்படின்றது வந்ததா? எஸ் 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 இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் ஃபோக்கஸ், கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க இதில். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடத்துல இருக்கும். ஓகே அம்மா, ரைட்டிங் சேலஞ்ச் நைட்டு அட்டன் பண்ணுங்க. 2 நாள் ஆச்சுன்றதுனால அந்த டச் வந்து விட்டு போயிருக்கோம் நேரம். அதனால் நைட் அட்டன் பண்ணிவிடுங்க, தயவு பண்ணி அட்டன் பண்ணிவிடுங்க. அப்போ அந்த 4% இஸ் எ ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நவ் ஹியர், வாட் இஸ் த மேக்ஸிமம் லிமிட் ஆஃப் சூப்பர் எலிவேஷன்ஸ் பை தி ஹில்லி ரோட்? ஐஆர்சி ரெக்கமெண்டேஷன்ஸ் 10%. 4 or 10? 10%, sir. Hill road. எங்க 4 வரும், எங்க 7 வரும், எங்க 10 வரும்ன்றத மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் எலிவேஷன். அடடா, உங்க மைக் பிரச்சனையா இல்லை இது பிரச்சனையான்னு தெரியலமா? 2 பேரும் பேசும்போது ஒண்ணுமே கேட்காம போகுது. அப்ப கொஸ்டின் வந்து கேட்பாங்க, வாட் இஸ் த மேக்ஸிமம் சூப்பர் எலிவேஷன் ஃபார் தி ஹில்லி ரோடு? இப்படி ஒரு கொஸ்டின். அப்ப அது 10%, 4 or 7? அர்பன் ரோடுக்கு என்ன 10 or 4 or 7? ஹில்லி ரோடுனா 10, அர்பன் ரோடுனா 4. ஓகேவா? பிளேன் அண்ட் ரோலிங்னா 7, அவ்வளோதான். அப்போ ஹில்லி, பிளேன் அண்ட் ரோலிங், அர்பன், இது 3த்தையும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். இ மேக்ஸ். வாட் இஸ் த மினிமம் சூப்பர் எலிவேஷன்? த மினிமம் சூப்பர் எலிவேஷன்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு தி கேம்பர். கேம்பர் வேல்யூ தான் மினிமம் சூப்பர் எலிவேஷன்ஸ். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. சம்மு, வாட் இஸ் த டோட்டல் எக்ஸ்ட்ரா வைடனிங் ஆஃப் த பேமெண்ட் ஆஃப் 7 meter wide horizontal curve of radius of 100 meter if the longest wheel base கான வேல்யூ 7 meter, the design speed is 50 km/h. everything is given. எனக்கு மெக்கானிக்கல் வைடனிங், சைக்காலஜிக்கல் வைடனிங் both I need. extra widening requirement of pavement with 7 meter horizontal with 7 meter width, horizontal curve radius 100 meter, longest wheel base expected on the road is 7 meter, the design speed is 50 km/h. that's it. extra widening வேணும்னு கேட்குறேன். மெக்கானிக்கல் வைடனிங் வேணுமா, சைக்காலஜிக்கல் வைடனிங் வேணுமா, அப்படியும் வந்து என்னன்னா ஸ்பெசிஃபிக்காகவும் கேட்குற வழக்கம் உண்டு. எனக்கு அந்த மெக்கானிக்கல் சைக்காலஜிக்கல் வைடனிங் இல்லை, மொத்தமாக கேட்டுட்டான். வாட் இஸ் த எக்ஸ்ட்ரா வைடனிங்? ஓகே, கமான். நம்பர் ஆஃப் லேன் தான் n. ஃபார்முலா தெரியலனா போடுறேன். nl square divided by 2r plus v divided by 9.5 square root of r. We know that r radius, we know that v velocity. Yes,
velocity and radius நமக்கு தெரியும். length also 7 மீட்டர் கொடுத்தாச்சு. n வந்து 2 லேன் நமக்கே தெரியும். 7 மீட்டர்னா 2 லேன் தானம்மா. 7 மீட்டர்னா 2 லேன். அதை போட்டுருங்க. ஏன்னா எஸ் 1 பாயிண்ட் சம்திங் வரும். 1 மீட்டர் இஸ் ரைட் ஆன்சர். எஸ் 1 மீட்டர் இஸ் ரைட் ஆன்சர். அவன் ஸ்பெசிஃபிக்காக எது வேணாலும் கேட்பான். மேக்ஸிமம் ரேட் ஆஃப் சூப்பர் எலிவேஷன் v ஸ்கொயர் டிவைடட் பை 225r. 225r ஓகேவா. ஸோ இங்கே வந்து பாருங்க, which of the following is a geometric shape not used for the transition curve? எது transition curve? Semicircle. The ideal shape of transition curve in railway. railwayல ideal shape என்ன? cubic parabola, right? Question கேட்பாங்க, which one is most suitable or transition curve in railway அப்படின்னு கேட்டா cubic parabola. ஸ்பைரல், லெம்னிஸ்கேட், cubic parabola, இதில் எது வரும்? cubic parabola வரும். அதே மோஸ்ட் எஃபிஷியன்ட் டிரான்சிஷன் கர்வ் இந்த ஹைவே கேட்டா ஸ்பைரல். இன்னொரு டாஸ்கை சொல்லுவேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. த ஐடியல் ஷேப் ஆஃப் தி கர்வ், சமிட் கர்வ், ஐடியல் ஷேப் ஆஃப் தி வேலி கர்வ், ஐடியல் ஷேப் ஆஃப் தி டிரான்சிஷன் கர்வ், எல்லாத்துக்குமே ரோடு வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே போல் டிரான்சிஷன் கர்வ் மட்டும் ரோடும் தெரிஞ்சு வச்சுக்கணும், இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா. இது அந்த ரோடும் தெரிஞ்சு வச்சுக்கணும், ரயில்வேவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் இஸ் த டிரான்சிஷன் கர்வ் அலைன்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது செமி சர்க்கிள் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. ஸ்பைரல் அப்படின்றத ஹைவேக்கு பார்த்து வச்சுக்கோங்க, பேரபோலா அப்படின்றத ரயில்வேக்கு பார்த்து வச்சுக்கோங்க. Now this sum, the lag distance, the descent speed 47 km/h, two-way traffic on a single lane, two-way traffic on a single lane, coefficient of friction 0.38, reaction time is 2.5 seconds. What is the lag distance? lag distance என்னன்னு கேட்குறாங்க. lag distance, break distance ரெண்டுமே முக்கியம். lag distance என்னன்னு கேட்குறாங்க. lag distance ஆப்ஷன் D 65, not B 32ல. ஏன்னா இது two-way traffic வந்ததா மட்டும் எனக்கு பார்த்து சொல்லுங்க. இது two-way traffic ஆன்சர் வந்ததான்னு பார்த்து சொல்லுங்க. 32 is wrong answer ma. Okay sir, 2 times of S16 போட்டு 32 is wrong answer, absolutely wrong. ஓகேவா. அப்ப 65 ரெண்டு வாட்டி SST 2, அதாவது 1 lane 2-way traffic. அதுதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். சிங்கிள் லேனில் 2-way traffic இருக்குன்னா ஒரே வழி, அதில் இங்கேருந்தும் பஸ்ஸு போகுது, ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ ரெண்டுமே பார்த்து கொஞ்சம் நேரத்தில் நிப்பாட்டினோம், இங்கே வந்து கிட்ட வந்து நிப்பாட்டினோம். அப்போ இவனோட SST இவனோட SST, அப்போ இவனோட லேக் டிஸ்டன்ஸ் இவனோட 2 times ஆஃப் லேக் டிஸ்டன்ஸ் இஸ் ரைட் ஆன்சர் 65. கண்டிப்பாக இந்த சம் வந்தால் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. ஓகே. இப்போ நீங்கள் பண்ண மாதிரி vehicle as wheel base 5.5 meter, half tracking negotiations of a curve path with the mean radius 31.5. they are asking half tracking. அப்போ ஆஃப் ட்ராக்கிங் அப்படின்னா மெக்கானிக்கல் வைடனிங்கை கேட்குறாங்கன்னு அர்த்தம். ஆஃப் ட்ராக்கிங் அவாய்ட் பண்ண மெக்கானிக்கல் வைடனிங் மட்டும் கேட்குறாங்க. NL ஸ்கொயர் டிவைடட் பை 2R, எல்லும் கொடுத்தாச்சு, ரேடியஸும் கொடுத்தாச்சு. என்னுக்கு பதிலாக யூ ஜஸ்ட்டு 1 போட்டுக்கோங்க போதும். ஓகேவா. ரைட் ஆன்சர் 0.17 0.17. Why 0.17? NL ஸ்கொயர் டிவைடட் பை 2R. N 1, L எவ்வளோ? 5.5 the square divided by 2, radius எவ்வளோ? 31.5. When simplify this, what will get? 0.48 வருது. அம்மா சம்மில் ஏமா தப்பு பண்ணுறீங்க? சிம்பிள் சம்மில் எதுக்கு தப்பு பண்ணுறீங்க?
இதுவும் தப்பா சொல்றீங்க, இதுவும் தப்பா சொல்றீங்க. என்ன அர்த்தம் இது? ஒர்க் அவுட் பண்ணலையா? To drain out the rainwater from the road with the provisions made. Camber is right answer. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The transition curve are introduced to either end of the circular curve to obtain. எதுக்காகலாம் நம்ம இந்த டிரான்சிஷன் கர்வ் கிட்ட போறோம்? What is the purpose? Why we are going to transition curve? சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த சூப்பர் எலிவேஷனை கிராஜுவலாக கொண்டுட்டு போக டிரான்சிஷன் கர்வ் இருக்கு. எக்ஸ்ட்ரா வைடனிங்கை கிராஜுவலாக கொண்டுட்டு போக டிரான்சிஷன் கர்வ் இருக்கு. செட்பேக் டிஸ்டன்ஸை கிராஜுவலாக கொண்டுட்டு போக டிரான்சிஷன் கர்வ் இருக்கு. சடன் இன்ட்ரோ ஆஃப் சர்க்குலர் கர்வை அவாய்ட் பண்ண டிரான்சிஷன் கர்வ் இருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். பாருங்க. ஓகே, டிரான்சிஷன் கர்வ். அடுத்த கண்டென்ட்குள்ள போகலாம். The lateral coefficient of frictions is recommended by the IRC. Lateral coefficient 0.15. Okay. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Calculated the safe SST. Descent speed 50 km/h. Assumed friction 0.37. Reaction time 2.5 seconds. SST கேட்டிருக்காங்க. Just typed and answer. SST 0.278 VT plus V square divided by 254 F. சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஆன்சர் சொல்லுங்க. ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை படிக்க வச்சதுக்கு ரீசன் இப்போ புரியுதா? குயிக்கு. $61.4, sir. $61.4 is right answer. IRC ஓட ரெக்கமெண்டேஷன் படி மேக்ஸிமம் சூப்பர் எலிவேஷன் மிக்சட் டிராஃபிக் கண்டிஷன்ஸ் இன் ஏ பிளேன் டெரைன். என்ன சார் இது 7% இல்லை, 4% இல்லை, 10% இல்லை, அப்படி கொடுக்காம 1 in 15. எப்படி தெரியணும் அப்படின்னா 7% is also known as 1 in 15. 10% is also known as 1 in 10. 4% is also known as 1 in 25. Super elevation mixed traffic condition plain terrain 7% 1 in 15. Option A is right answer. ரெண்டு விதமாகவும் தெரிஞ்சிருக்கணும். நான் போன வாட்டி எழுத சொன்னேன். ரூலிங் கிரேடியன்ட், லிமிட்டிங் கிரேடியன்ட், எக்ஸப்ஷனல் கிரேடியன்ட், ஃப்ளோட்டிங் கிரேடியன்ட் எல்லாம். The gradient which motor vehicle move with constant speed continues to descend with the same speed without any application power brake. Without applying brake, constant speed moving. Ruling gradient. Ruling. The vehicle moving with constant speed continues to descending with the same speed without any application power of brake is called floating gradient. Floating gradient. Any tractive effect is zero. Tractive effect is zero or tractive force is zero. Floating gradient is right answer. Calculate the safe SSD. Descent speed is 50 km/h for two-way traffic on two-lane road. Assume F 0.37. Reaction time 2.5. Answer என்ன? Previous same question 61.4. Yes, same question. Okay.
Vertical alignment of two-lane road normally designed. Consider. என்னது ruling gradient, limiting gradient, exceptional gradient, vertical alignment of two-lane road normally designed. Consider. Ruling gradient, அதுதான் right answer. நார்மலாக நம்ம அதான் எடுத்துப்போம். Maximum super elevation, the question repeated. The horizontal highway curve, width of the highway is 10 meter, outer edge 40 centimeter higher. With respect to inner edge, the super elevations. What is the super elevations? சொல்லியாச்சு 40 சென்டிமீட்டர் ஹைட்டு, வித்து வந்து 10 மீட்டர், இவன் 40 சென்டிமீட்டர், அப்போ 40, 0.4 வரும், சென்டிமீட்டரில் போட்டுக்கலாம். tan theta which is equal to E which is equal to opposite by adjacent. When simplify this you can get 1 in 25 ல, அவ்வளோதான், ரொம்ப காம்ப்ளெக்ஸாக யோசிக்க வேண்டாம். ஸ்லோப் இன்னர் எட்ஜை பொறுத்துன்றதுனால ரொம்ப ஈஸியாக முடியுது. tan theta கண்டுபிடிச்சா போதும், ஆப்போசிட் பை adjacent. ஓகே. When the vehicle traverses a horizontal curve, the horizontal force acting outward, so outward through the center of gravity. அந்த ஃபோர்ஸுக்கு பேர் என்ன? சென்ட்ரிஃபியூட்டல் ஃபோர்ஸ் ஆர் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்? வெளியே போகிற ஃபோர்ஸுக்கு பேர் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். நிறைய ஓகே. Vehicle traveling the highway having the camber of 6%, the speed of the vehicle is 55 km per hour. The radius beyond which no super elevations is required. Super elevations, no super elevations அப்படின்னு சொன்னாலே மினிமம் சூப்பர் எலிவேஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ மினிமம் சூப்பர் எலிவேஷன் இ மினிமம் போடுங்க. மினிமம் சூப்பர் எலிவேஷன் அப்படின்னு கேட்டாலும் v ஸ்கொயர் டிவைடட் பை 225r, அதான் ஃபார்முலா. இ மினிமம் கேட்டாலும் v ஸ்கொயர் டிவைடட் பை 225r ஃபார்முலா. From this formula, E minimum which is equal to v square divided by 225r. I want the radius, so that radius which is equal to v square divided by 225 E minimum. And the E minimum value என்ன? What is that E minimum value? Substitute. E minimum is nothing but camber. நான் சொல்லிட்டேன் இல்லையா, க்கு minimum value camber, க்கு maximum value 710 4%, அது based on that. அப்போ கேம்பர் கொடுத்துருக்கானா இ மினிமமா, அப்படியே மைண்ட் அப்படியே போகணும், நல்லா கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணணும். வென் திங்க் பண்ணி முடிச்சோடனே ஆன்சர் வந்திருக்கும். இந்நேரம் ஆன்சர் வந்ததா? குயிக்காக சொல்லுங்கள். 4 option is there. Yes, 224 is right answer. 224 is right answer. The extra widening of the pavement in a horizontal curve of two-lane road is not required if the radius. Extra widening தேவையில்லையா, ரேடியஸ் எதுவாக இருந்தா 300 and above. ஒருவேளை 50க்குள்ளே இருந்தால் ரேடியஸ் 50க்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வைடனிங் இன்சைடில் கொடுத்துருப்பீங்க, கவோட இன்சைடில். ஓகேவா? 50 to 300னா போத் சைட். Determine the rate of super elevation of the horizontal highway curve, the radius of 500 meter, speed is 100 km per hour. Speed கொடுத்தாச்சு, radius கொடுத்தாச்சு. I want E plus F which is equal to v square divided by 127r or 225r. அவனை கேட்குறான், கவ் ரேடியஸ் கொடுத்து ஸ்பீட் கொடுத்துட்றான். ரேட் ஆஃப் சூப்பர் எலிவேஷன் எஃப் இல்லை, எஃப்க்கு பதிலாக 0 போட்டுக்கோங்க. அப்போ v which is equal to, I think மிக்சட் டிராஃபிக் கண்டிஷனே போடுங்க, v ஸ்கொயர் 225r. எஃப் கொடுக்கலனாலே மிக்சட் டிராஃபிக் கண்டிஷன் போயிடணும், அதான் தம்பு. எஃப் கொடுக்கலனாலே மிக்சட் டிராஃபிக் கண்டிஷனுக்கு போங்க. ஸோ தட் 0.089. ஓகே. ஸோ அடுத்தது, calculate the safe stopping side distance for the design speed 55 km per hour for the two-way traffic, two-lane road. The coefficient of friction is 0.37. The reaction time of the driver is 2.7 seconds. So what is the SSD?
எஸ்எஸ்டி கேட்குறாங்க. கமான் கமான் கமான். Yes. ம் F0 அப்படிங்கிறப்போ நம்ம ஈக்குலிபிரியம் சூப்பர் எலிவேஷன் போடக்கூடாதா சார்? அங்கே ஈக்குவலிபிரியம்ன்ற வார்த்தை கொடுக்கலல்ல. மிக்சட் டிராஃபிக் கண்டிஷன்றது 19 இப்படி எதுவுமே சொல்லாமல் சொன்னால் கூட புரிஞ்சுக்கலாம். ஈக்குவலிபிரியம் சூப்பர் எலிவேஷன்றதை மென்ஷன் பண்ணணும். வாட் இஸ் த ஈக்குவலிபிரியம் சூப்பர் எலிவேஷன் ஃபார்முலா? அந்த ஈக்குவலிபிரியம் சூப்பர் எலிவேஷன் ஃபார்முலாவில் 225 அப்படின்றத கொண்டுட்டு வர மாட்டோம். ஞாபகம் இருக்கா? நான் நடத்தந்து 127 hours தான். 127 hour தான். F0 வச்சு 127 hour. ஈக்குவலிபிரியம் சூப்பர் எலிவேஷன் ரொம்ப மெயின்மா, அதை சொல்லி தான் ஆகணும். மிக்சட் டிராஃபிக் கண்டிஷன்ஸ் அப்படின்றத அவங்க சொல்லலனாலும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அது மிக்சட் டிராஃபிக் கண்டிஷன்ஸ். ஈக்குவலிபிரியம் சூப்பர் எலிவேஷன்றதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். அப்போ அந்த இடத்துல ஈக்குவலிபிரியம் சூப்பர் எலிவேஷன் மென்ஷன் பண்ணி கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ யூ ஹேவ் டு சப்ஸ்டியூட். ஓகேவா? 127 hour தான் போட்டாகணும். ஓகே. அதே போல் ஹைவே இது இது என்னமா வந்தது? 73.45 73.47 வந்தால் ரைட் தான். ஓகே, ரைட். எஸ், இங்கே பாருங்க. If the average center to center spacing of the vehicle is 30 meter, then the basic capacity of the traffic speed வந்து 60 km/h. கெப்பாசிட்டிக்கான ஃபார்முலா அதே தான், எழுதிக்கோங்க. 1000 V/S இதான் வந்து கெப்பாசிட்டி. we know that வெஹிக்கலுக்கான ஸ்பேசிங் 30 மீட்டர்னா S ஸ்பேசிங், ஸோ தட் 30 மீட்டர். V அப்படின்றது 60 km/h வெலாசிட்டி. அப்போ 1000 into velocity by 30. when simplify this you can get the 2000. vehicle per hour, vehicle per day, vehicle per lane என்ன வரும்? புரியல. Vehicle per hour, sir. Vehicle per hour, very good ma. Vehicle per hour is right answer. Can't is provided in the road construction chart. எங்க வந்து can't வந்து கொடுப்பாங்க? can'னாலும் சூப்பர் எலிவேஷனாலும் ஒன்று தான். அவுட்டர் எட்ஜ் இன்னர் எட்ஜை கம்பேர் பண்ணும்போது அவுட்டர் எட்ஜ் தூக்கலாக இருக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் can't. PIEV தியரி, the full form of PIEV நமக்கே தெரியும். என்ன சொல்லுங்க? ஆப்ஷன் பெர்செப்ஷன், இன்டராக்ஷன், எமோஷன், வேல்யூஷன்ஸ். ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்து பாருங்க, uneven index 100 km/h. ஸோ uneven index 100 km/h. the preferable unevenness index up to. அப்போ எவ்வளோ அண்டுலேஷன்ஸ் இருக்கலாம் ஒரு கிலோமீட்டருக்கு? 250. if the speed is greater than 100 km/h அப்பனா 250 வராது, 350 cm/km. ஒரு கிலோமீட்டர் லென்த்துக்கு 350 cm ஆகுது. தட் அன்இவனஸ் அண்டுலேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்றது கொஸ்டின் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். when the highway pavement surface is smooth and also wet, the coefficient of friction ஸ்மூத்தாகவும் வெட்டாகவும் இருக்குது, ஈரமாகவும் இருக்குன்னா that will reduces. ஓகேவா? அது குறைஞ்சு நிற்கும் அப்படின்றது ஆன்சர். ஸோ while the alignment of road, the ruling gradient is 6%, the horizontal curve of the radius is 68. find out the compensated gradient. So compensated gradient again 30 plus r divided by r, 75 by r. கமான் போடுங்க, எது மினிமம் சொல்லுங்கள். அந்த மினிமம் 6% குறைங்க. என்ன வருதுன்னு பாருங்கள். 30 plus r by r, 75 by r. when simplify this, what you will get 4.9% is right answer. அது ஒரு வேளை 4 கீழே போச்சுன்னா நீங்கள் 4ன்றதை அடாப்ட் பண்ணிக்கணும், அது தெரியும் இல்லையா? அடுத்த கொஸ்டின், இந்த மினிமம் வித் ரெக்கமெண்டட் பை தான் ஐஆர்சி. ஷோல்டருக்கான வித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.5. ஏன்னா ஒரு வெஹிக்கலுக்கான வித்து அவ்வளோதான். இந்த டைப் ஆஃப் டிரான்சிஷன் கர்வ் ஜென்ரலி ப்ரொவைடட் இன் த ஹில்லி ரோடு. என்ன டிரான்சிஷன் கர்வ் எழுதிக்கோங்க? ஸ்பைரல். நம்ம ரோடுனாலே ஸ்பைரல் தான். மினிமம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லேட்டரல் ஃபிக்ஷன் இன் த ஹைவே lateral friction 0.15. longitudinal 0.35. you know the width of the national and state highway planning, highway in plain and rolling terrain.
அப்போ வித் வந்து கேட்குறாங்க, வாட் இஸ் த வித்? 12 meters sir. 12 மீட்டர் 12 மீட்டர் ஓகேவா. பிளேன் அண்ட் ரோலிங் டெரைனுக்கு 12 மீட்டர், மவுண்டேனியஸ் அண்ட் ஸ்டீப் டெரைனுக்கு 6.25 சிங்கிள் லேன். மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடுக்கு 9 மீட்டர் 4.75, அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோடுக்கு 7.5 to 9 4.75, வில்லேஜ் ரோடுக்கு 7.5 4. பிளேன் அண்ட் ரோலிங் டெரைனா அல்லது மவுண்டேனியஸ் அண்ட் ஸ்டீப் டெரைனா, அதை எது கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்து தான் இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும் ஓகேவா. இந்த கிராஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் த ரோட் த ஃபார்மேஷன் வித் அப்படின்னா அது வேரேஜ் ஆஃப் த வித் ஆஃப் கேரேஜ் வே தான் நம்ம வந்து சொல்கிறோம் ஓகே. இன்க்ளூடிங் செப்பரேட்டர் இஃப் தே புஷ் வித் த ஷோல்டர் ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா த ஃபுல் வித் ஆஃப் த லேண்ட், அதுக்கு பேர் என்ன? ரைட் ஆஃப் வே அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். The stopping side distance is the minimum distance available in the highway. Stopping side distance-க்கான அந்த டெஃபினேஷனை கேட்குறாங்க. So that Distance of sufficient length to stop the without vehicle with collision. without collisions is the right answer. Without collisions, okay. Option A. The width of the formations road. By mean the width of formation road na enna? Embankment. Embankment. Pavement and carriageway is right answer pa. Pavement and shoulder illa. Pavement or carriageway that including shoulder right தான். ஆனால் அது வந்து என்ன? எம்பேக்மெண்ட் ஆஃப் த டாப் லெவலோட எம்பேக்மெண்ட்டை சொல்கிறோம். த வேல்யூ ஆஃப் கேம்பர் தின் பிட்டும்னஸ் ரோடு ஹெவி ரெயின்ஃபால். நான் ஆல்ரெடி இந்த கேஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஹெவி ரெயின்ஃபால், லைட் ரெயின்ஃபால் ஓகே. பிட்டும்னஸ், தின் பிட்டும்னஸ், 50 sir. வாட்டர் பவுண்ட், எர்த்தன் ரோடு. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து மாற்ற சொல்லியிருக்கேன். 1 in 50, 1 in 60, 1 in 40, 1 in 50, 1 in 33, 1 in 40, 1 in 25, 1 in 33 அப்படின்னு நம்ம வந்து ஒரு டேபிள் வந்து பார்த்துருக்கோம். அது ரொம்ப ஈஸியாகவும் மனப்பாடமும் பண்ணியிருக்கோம். ஸோ தட் ரைட் ஆன்சர் இஸ் என்ன ஆன்சர்? 1 in 40 ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்க, ஆஸ் பர் ஐஆர்சி வித் ஆஃப் த கேரேஜ்வேனா என்ன? எதுதான் கேரேஜ்வே? I think all the above is carriageway. All the above carriageway. Okay, va. So which one of the following is the equipment used for the measuring the pavement unevenness index? Bump integrated. Okay, va. The range of camber provided the area of heavy rainfall waterborne macadam road இருக்கும் பொழுது heavy rainfall பெய்யும் பொழுது what is the percentage? 1 in 3%. 1 in 33 அப்படின்னா 3% அப்படின்றது சொல்லுங்க. Main object of preliminary survey என்ன? மெயின் ஃபோக்கஸ். ஆல் தி above எல்லாமே தான் வந்து என்னென்னா மெயின் ஃபோக்கஸ் அப்படின்றது சொல்கிறாங்க. The grade compensations is provided in the case of so that increase in resistance to tractions due to gradient is right answer. ஓகேவா. grade compensation எதுக்காக ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்றது, அப்போ அந்த ட்ராக்டிவ் எஃபெக்டை கொஞ்சம் குறைக்க இல்லை மாற்ற ஹரிசாண்டல் கர்வ் இன் ஹைவே இஸ் ப்ரொவைடட். எந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஹரிசாண்டல் கர்வ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம்? ஆல் தி above. ஓகே, ஆல் தி above இஸ் ரைட் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அசோசியேட்டட் வித் த லிமிட்டிங் கிரேடியன்ட் இன் த ஹைவே? எது லிமிட்டிங் கிரேடியன்ட் ஆர் மினிமம் கிரேடியன்ட்? அதாவது கொடுக்கணும் எதுக்காக அப்படின்னா எஃபிஷியன்ட் ட்ரைனேஜுக்காக ஓகேவா. த டிசைரபிள் கேம்பர் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் வாட்டர் பவுண்ட். ஸோ கேம்பரை பொறுத்த வரையும் 4 வகையான ரோடுக்கும் ஹெவி ரெயின்ஃபாலுக்கு என்ன, லைட் ரெயின்ஃபாலுக்கு என்னன்றதை நீங்கள் வந்து படித்து வச்சுருக்கணும். ஸோ தட் இங்கே பார்த்தீங்கன்னா டிசைரபிள் கேம்பர் ஃபார் த வாட்டர் பவுண்ட் மெக்காடம் ரோட் அவ்வளோதான் கேட்குறாங்க. ஸோ வாட்டர் பவுண்ட் மெக்காடம் ரோடுக்கு 1 in 42, 1 in 42, 1 in 33 ஓகேவா. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். வாட் இஸ் த மினிமம் வித் ரெக்கமெண்டேட்டட் இஃப் அர்பன் கர்வ்டு ரோடு? வித் கர்வ் வித்தவுட் கர்வ் அதை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்கான். ஸோ தட் 7.5 அர்பன் கர்வ்டு ரோடு இது 7.5லாம் கிடையாது, 5.5 வச்சுக்கோங்க. இன்டர்மீடியட் கேரேஜ்வே அப்படின்ற மாதிரி வச்சு ஸோ தட் 5.5 அப்படின்றத வைக்கலாம். ஓகே 5.5 ஓகே. 2 lane 2 way அதெல்லாம் கொடுக்கல. 5.5 இஸ் ஆப்டாக இருக்கும். டிரான்சிஷன் கர்வ் சடன் சேஞ்சஸ் ஆஃப்
எதுக்காக? there is sudden changes of curve. Curve, sir. Curve தான் ரைட் ஆன்சர். ஓகேவா? the portion of road surface was used by the vehicular traffic is known as carriage way. Okay, carriage way. அடுத்தது camber of the hilly road in the case of bituminous. அப்போ ஹில்லி ரோடில் பிட்டுமினஸ் இருக்கக்கூடிய ஒரு சர்ஃபேஸில் அந்த கேம்பர் அப்படின்றது அவங்க ஹெவி ரெயின்ஃபாலா லைட் ரெயின்ஃபாலான்னு கேட்கல. ஆனால் ஹில்லி ரோடில் என்ன இருக்கும்? ஓரளவு எஸ் ஆப்ஷன் 2%, sir. 2.5. ஆப்ஷன் சி 2.5. லோ ரெயின்ஃபால் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிட்டாங்க. ஓகே, லோ ரெயின்ஃபால். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். வாட் விட் பி த மினிமம் ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ்? கிரேடியண்ட்டை கொடுத்துட்டு ஸ்பீடை கொடுத்துட்டு எஸ்எஸ்டி என்னன்னு கேட்குறாங்க. மினிமம் எஸ்எஸ்டி யூ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் அண்ட் ஆன்சர் 2GF ப்ளஸ் ஆர் மைனஸ் எஃபிஷியன்சி பிரேக் போட்டிங்கன்னா உங்களுக்கு தட் எஸ்எஸ்டி கிடைக்கும். குயிக்காக பண்ணுங்கம்மா ப்ளீஸ். என்ன ஆன்சர் வருது? எஸ்எஸ்டி போட்டிங்களாம்மா? ஆன்சர் வந்ததாம்மா? $132, 132 இஸ் ரைட் ஆன்சர். ஒரு ஆளுக்கு வந்தாச்சு போதும், எல்லாருக்கும் வந்துடும் நினைக்கிறேன். 132 இஸ் ரைட் ஆன்சர். Curb and medium are two element the highway cross sections. Choice a correct match. Curb பற்றியும் அந்த மீடியனை பற்றியும். Curb for both side edge of the pavement and median is a center line of the pavement. Option Bombay, sir. Option B Bombay. Okay, right. Curve அப்படின்றது ரோடு ஓரத்தில் இருக்கிற கல், தட் மீடியன்றது சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு இடம். when one body rolls over the surface another body the resistance in the motions இந்த ஃப்ரிக்ஷனுக்கு பேர் என்ன? ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன்லேருந்து கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பாயிண்ட் இன் கேரேஜ் வே இஸ் நவுன் அஸ் crown. Peak point is known as crown சொல்கிறோம். the rear wheel do not follow the same path. அப்போ அதுக்கு பேர் ஆஃப் ட்ராக்கிங் அப்படின்ற வழக்கம் உண்டு. the shortest side distance and the friction factor are, இது நம்ம என்ன சொல்லுவோம்? side distance and the friction factor are inversely proportional to each other. ஆமாம், SST is inversely proportional to friction factorல SST which is equal to 0.278 VT plus V square divided by 2GF. அப்போ அந்த Fக்கும் இந்த SSTக்கும் V square divided by 2GFக்கும் inversely proportional தானே F and SST. அதான் இங்கே வந்து சொல்கிறாங்க இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா த ரஃப்னஸ் ஆஃப் த ரோட் இஸ் மெஷர்ட் பை, எந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு மெஷர் பண்ணுவாங்க? பம்ப் இண்டிகேட்டர். அதான் அன்இவனஸ் இன்டெக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம், பம்ப் இண்டிகேட்டர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த ஃபுல் அமௌண்ட் ஆஃப் சூப்பர் எலிவேஷன்ஸ் இந்த ஹரிசாண்டல் கர்வ் ப்ரொவைடட் த, எங்கே வந்து அந்த சூப்பர் எலிவேஷனை ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த எண்ட் ஆஃப் த டிரான்சிஷன் கர்வுடைய இறுதியில் தான் அந்த சூப்பர் எலிவேஷனை ப்ரொவைட் பண்ணுறாங்களே. ஓகேவா? பர்ஃபெக்டாக ஃபுல் அமௌண்ட் அது வரையும் வந்து சூப்பர் எலிவேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க. ஓகேவா? கேரேஜ் வேல சென்டரில் க்ரௌன் இருக்கா, அதுக்கப்புறம் அந்த டிரான்சிஷன் கர்வ் ஸ்டார்ட் ஆன புதுசில் அந்த க்ரௌன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லெஃப்ட் ஆகும். அப்படியே சர்க்குலர் கர்வ் வரும்போது கம்ப்ளீட்டாக லெஃப்டில் போயிடும். அப்போ அதுதான் க்ரௌன். ஓகே, ஸோ இந்த மேனரிசத்தை தான் சொல்கிறாங்க. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் engineering method to decrease the accident rate? ஸோ என்ன engineering அப்படின்னு பார்த்தீங்கன்னா traffic control device. ஓகே, traffic control device is right answer. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா safe speed limit in a zone corresponding to, safe speed அப்படின்னு சொல்கிறாங்க 85%, மினிமம் ஸ்பீடுன்னு சொன்னால் 15%, ஹை ஸ்பீட் சொன்னால் 98%. கொஸ்டின் டெஃபினட்டாக கேட்பாங்க. டிராஃபிக் இன்ஜினியரிங் நான் ஆல்ரெடி யூடியூப்பில் சொல்லி கொடுத்துருக்கேன், போய் தயவு பண்ணி அதையும் கொஞ்சம் போய் பாருங்கள். ஓகே, ஸோ அடுத்தது IRC 67
in 2000. Okay, the traffic sign indicate the speed limit. Speed லிமிட்டுக்கான அந்த traffic sign, அதாவது மேண்டட்ரி இன்ஃபர்மேஷன்ஸ் இது போல் நிறைய சிம்பிள்ஸ் வந்து இருக்கும். இப்போ ஸ்பீடு லிமிட்டை சொல்கிறது இன்ஃபர்மேஷன் தான். அப்போ அதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சர்க்குலராக தான் இருக்கும். அப்போ சர்க்குலர் ஷேப்டு ஒயிட் பேக்ரவுண்டு ரெட் பார்டர். இதெல்லாம் வந்து என்னென்னா ஜேடிஓக்கு இல்லாமல் ஏஇ ஐஇஎஸ்க்கெலாம் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகேவா, கொஞ்சம் பாருங்கள். இந்த டிராஃபிக் சர்வே டேட்டா 1950 M65 மீன்ஸ். அப்போ டிராஃபிக் சர்வே டேட்டா படி என்ன சொல்கிறாங்க அப்படின்றது 1950 M65 மீன்ஸ். இதுக்கான அர்த்தம் என்னமா? ஆப்ஷன் சி. 1950 vehicle mixed traffic conditions with the design speed of 65. Excellent. Okay, M indicate the mixed traffic conditions. Okay, so அடுத்து பாருங்கன்னா the shape of stop sign according to அது என்ன stop sign octagonal. Okay, the traffic density means traffic density ன்றது என்ன? number of vehicle per length, அதான் traffic density. traffic capacity என்ன? number of vehicle per unit time, அதான் traffic capacity. ஓகேவா, அடுத்தது பாருங்க which of the following a traffic signal system cycle time cycle divisions are automatically varied. traffic signal system alternate system sir. yes, flexible progress program இல்ல என்னது? alternate system. Alternate system sir. alternate system automatically varied. automatically varied கன்ஃபார்மா? keyword பாருங்க. in which of the following traffic signal system cycle time cycle divisions are automatically varied? alternate தானா சார்? alternate progressive system flexible progressive system. ஓகே, மொத்தம் வந்து 4 சிஸ்டம் இருக்கு. 4 சிஸ்டத்தையும், அதாவது சைமல்டேனியஸ் சிஸ்டம், ஃப்ளெக்சிபிள் ப்ராக்ரஸ், ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் அண்ட் தென் இது சிம்பிள் ப்ராக்ரஸிவ் சிஸ்டம். 4 சிஸ்டத்தையும் வந்து கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க. டெஃபினேஷன் 4 இதுவுமே சேர்த்து எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டிசைன் ஹவர்லி டிராஃபிக் வால்யூம் இண்டிகேட். ஹவர்லி டிராஃபிக் வால்யூம். ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன? 29 டைம் 29 ஹையஸ்ட் ஹவர்லி டிராஃபிக் வால்யூம் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. சாரி, 38 ஹையஸ்ட் ஹவர்லி வால்யூம், 30வது ஹையஸ்ட் வால்யூம் வந்து என்னென்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணியிருக்காரு. அப்போ அது வந்து 29 வாட்டி டிராஃபிக் டைமை வந்து என்னென்னா கொடுக்க தான் செய்யும் அப்படின்றது ஆன்சர். ஆரிஜின் அண்ட் டெஸ்டினேஷன் ஸ்டடி இஸ் கேரிட் அவுட் பை த லார்ஜ் இன்டர்செக்ஷன்ஸ் வித் த ஃபாலோவிங் மெத்தட் ஷால் பி ப்ரிஃபர்ட் ஃபார் த ஈச் கேஸ். அப்போ இதுக்கு எது வரும்? லைசன்ஸ் பிளேட் மெத்தட். சார் ரோட் சைடு இன்டர்வியூ மெத்தட்னா என்ன? ஒர்க் ஸ்பாட் இன்டர்வியூ மெத்தட்னா என்ன? டேக் கார் மெத்தட்னா என்ன? ஃப்ளோட்டிங் கார் மெத்தட்னா என்ன? லைசன்ஸ் பிளேட் மெத்தட்னா என்னன்னு கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் பிளேட் மெத்தட். டிராஃபிக் வால்யூம் என்ன? டிராஃபிக் டென்சிட்டி டி, டிராஃபிக் ஸ்பீடு வந்து வி. இன்டர் ரிலேட்டட், மூணுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய இன்டர் ரிலேட்டட் என்ன? டிராஃபிக் வால்யூம் விச் இஸ் ஈக்குவல் டு டிராஃபிக் ஸ்பீட் இன்டூ traffic density. Option A is right answer. ஓகேவா, ஆப்ஷன் A is right answer. சார் டென்சிட்டி வெலாசிட்டி புரிஞ்சுக்கோங்க. டென்சிட்டினா எவ்வளோ நம்பர் ஆஃப் வெஹிக்கல் பர் லென்த்து. டிராஃபிக் இன்ஜினியரிங் போய் வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள், யாராக இருந்தாலும் யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது என்னோடய வீடியோ. தென் வெலாசிட்டி சார் கெப்பாசிட்டி அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கிராஸ் செக்ஷனில் ஒரு பர்டிகுலர் டைம்குள்ளே எவ்வளோ நம்பர் ஆஃப் வெஹிக்கல் கிராஸ் ஆகி போகுது அப்படின்னு பார்க்குறது. ஓகே, விச் வெஹிக்கல் சர்வே இஸ் கேரிட் அவுட் வித் ஹெல்ப் ஆஃப் த போலீஸ்? எஸ், ரோட் சைடு இன்டர்வியூ. ஓகே, ரோட் சைடு இன்டர்வியூ. ஓகேவா, அடுத்தது இன் விச் டைப் ஆஃப் த டிரான்ஸ்போர்டேஷன் சர்வே த வெஹிக்கல் ஆர் ஸ்டாப்ட் அண்ட் சாம்பிளிங் பேசிஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இஸ் கலெக்டட் ஆன் த டைப் ஆஃப் வெஹிக்கல் அண்ட் ஆரிஜின் அண்ட் டெஸ்டினேஷன் ஸ்டிப். இதுக்கு பேர் வந்து என்ன? ரோட் சைடு இன்டர்வியூ தான் இதுக்கும். ஓகேவா, திஸ் இஸ் ஆல்சோ ரோட் சைடு இன்டர்வியூ. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா there are 40 vehicle 1 kilometer length. The lane on the roadway is given instant. என்னது? 40 vehicle 1 kilometer length. traffic density. Density sir.
ஓகே, இதுக்கான இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிராஃபிக் டென்சிட்டி. ஓகே, டிராஃபிக் டென்சிட்டி. ஓகே, which among the following is not a road junction at the same elevations? Round Same about same elevations. Which among the following is not a road junction at the same elevation? Not a road junction at the same elevations. unchannelized. Interchange ஆ intersection ஆ roundabout ஆ? ஓகே, இதெல்லாம் வேற இருக்கா? In India, yellow and white color milestone indicate. எது yellow, எது white? State highways. State, sir. Yellow and white. நேஷனல் ஹைவேஸ் National. State highway green and white. State green and white. District வந்து blue or black and white. Rural orange and white. Yellow and white வந்து national highway எழுதிக்கோங்க. அந்த மைல்கல் yellow and white இருந்தால் national highway, green-ஆ இருந்தால் state highway. ஸோ அடுத்து which of the following is not a road junction at the same elevations? Diamond interchange. அம்மா இப்போ இந்த இன்டர்சேஞ்ச் இன்டர்செக்ஷன்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோமா. textbook.com போட்டு அதோடைய அட்வான்டேஜை பாருங்கள். Okay, which among the following is not a road junction at the same elevation? Diamond interchange. ஸோ அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா which sign or shape of equilateral triangle apex point upward? என்ன சைன் அப்படின்னு கேட்குறாங்க. வார்னிங் சைன். வார்னிங் சைன். வார்னிங் சைன். வார்னிங் எல்லாமே வந்து என்னென்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குன்றது ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒன்று தான். இன்ஃபர்மேஷன்னா ரவுண்டு. இது போல் ஷேப்பு எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்றது கொஸ்டினாக கேட்குற வழக்கம் உண்டு. த ஸ்பீட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த வெஹிக்கிள் அட் த பாயிண்ட் ரோட்வே இஸ் ரெப்ரசன்ட். என்ன ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் மீன் ஸ்பீட். டைம் மீன் ஸ்பீட், ஸ்பேஸ் மீன் ஸ்பீட், ரெண்டு ஸ்பீடு இருக்குது. இங்கே கேட்டது டைம் மீன் ஸ்பீட். ஓகே, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் கெப்பாசிட்டி ரெப்ரசன்ட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேசஞ்சர் கார்? பேசஞ்சர் கார் யூனிட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஒரு ட்ரக்கு எத்தனை பேசஞ்சர் கார் யூனிட்டுக்கு ஈக்குவல், அது போல் டேட்டாவை அப்படியே வந்து மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேசஞ்சர் கார் தட் பாஸ் ஏ கிவன் பாயிண்ட் ஆன் ஏ லேன் த ரோட்வே டூரிங் 1 hour அண்டர் த மோஸ்ட் நியர்லி ஐடியல் ரோட்வே அண்ட் டிராஃபிக் கண்டிஷன்ஸ். ஹியர் ஆப்ஷன் ஏ பேசிக் கெப்பாசிட்டி. ஓகே, பேசிக் கெப்பாசிட்டி. அடுத்தது ஒன் ஆஃப் த பேசிக் விச் ஆஃப் த ஃபாலோவிங் டிசைட் லைன் ஆர் ட்ரான்? எது வரும்? ஆர்ஜின் டெஸ்டினேஷன் ஸ்டடீஸ். ஓகே, நீங்கள் டிராஃபிக்கு நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு இதெல்லாம் வந்து ஒரு வாட்டி ஒரு ரீகால் பண்ணாலே போதும். டிராஃபிக் இன்ஜினியரிங் அந்த ஒரு வார்த்தைக்காக இவ்வளோ பண்ணணுமான்னா இந்த கொஸ்டின்ஸை மட்டும் பார்த்தா கூட போதும். ஓகேவா, பெருசாக வந்து இல்லை, 1 மார்க்கில் 2 மார்க் கேட்பாங்க. டிராஃபிக் இன்ஜினியரிங் சிலபஸில் இருக்குது, அதனால் நான் சொல்கிறேன். ஓகேவா, அதனால் கொஞ்சமாவது இந்த கொஸ்டின்ஸ் மட்டுமாவது வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அகைன் the average speed of vehicle in a certain road length at any time is called. அப்போ எனி டைம் இட்ஸ் கால்டு. ஓகே, 2 ஸ்பீடு இருக்குது. ஒன்று வந்து டைம் மீன் ஸ்பீடு, இன்னொன்று ஸ்பேஸ் மீன் ஸ்பீடு. Space means we don't start. Space mean speed, sir. எஸ், இங்கே லென்த் நீங்கள் டைமை பார்க்காதீங்க, லென்த்தை பாருங்கள். ரோட் லென்த். Length கொடுத்துருக்காங்க sir. எஸ், ரோட் லென்த். அப்போ ஸ்பேஸ் மீன் ஸ்பீட். ஓகே, த இன்ஸ்ட்ருமெண்ட் அட்டாச் டு த வெஹிக்கல் in order to measure the distance traveled
இதுக்கு பேர் என்ன? ஓடோமீட்டர். இதுக்கு பேர் என்ன? ஓடோமீட்டர். Instrument used to study the spot speed, the vehicle on move. சார் Scope. Okay. ஸோ அடுத்தது இங்கே பாருங்க. The maximum capacity of the single lane highway, that speed of the vehicle 40 km/h. What is the capacity? இது பார்க்கணும்னா capacity which is equal to 1000 V divided by S. V 14 தெரியும். What about the S? S தெரியாது. ஸ்பேஸ் தெரியாதுன்னா எஸ்ஸுக்கான ஃபார்முலா 0.2 டைம்ஸ் ஆஃப் V + 6 அவ்வளோதான். விக்கு பதிலாக 40 போட்டு அதை 0.2ஆல் மல்டிப்ளை பண்ணி +6ஆல் ஆட் பண்ணிங்கன்னா 14 கிடைக்கும் எஸ். ஸோ சப்ஸ்டியூட் ஆல். எஸ்ஸுக்கு பதிலாக 14 போடுங்க, விக்கு பதிலாக 40 போடுங்க. வென் சிம்பிளிஃபை திஸ், எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுங்க. சி அப்படின்றது 2857.14 அப்படின்னு கிடைக்கும். ஆர் 2860 கிடைக்கும். ஓகே, கிடைச்சதா ஆன்சர்? ஆன்சர் கிடைச்சதா? கிடைச்சதா? ஆன்சர் கிடைச்சதா? எஸ். So overspeed and delay studies on a pre-selection sections of the highway are conducted by speed and delay studies by using fast moving car or floating car method. Okay. What is the design speed of the geometrical of the highway? Design speed என்ன? அங்கே பாருங்க. இங்கே பாருங்க, total distance covered by total time. Total distance by total time which is equal to average speed. ஓகேவா? average speed. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் ஸ்பீடுக்கு என்ன வெலாசிட்டி அல்லது எத்தனை பர்சன்டேஜ்? 98% அது டிசைன் ஸ்பீடு. 98% அது டிசைன் ஸ்பீட். ஓகே. 15% அது வந்து என்னென்ன மினிமம். ஆவரேஜ் ஸ்பீட்னா எத்தனை பர்சன்டேஜ்? 85 sir. வெரி குட், 85. ஓகே. ஸோ அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா with increasing speed to traffic stream, the maximum capacity of the lane. Speed increase ஆக capacity also first increase ஆகி அதுக்கப்புறம் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. maximum capacity of the lane first increase ஆகி அப்புறம் குறையும். What is the traffic role of camber on highway? அது drainage purpose. ஓகே. ஸோ அடுத்தது with increasing speed of the traffic stream, the minimum spacing of the vehicle. Minimum spacing of the vehicle அது என்ன ஆகும்? with increasing speed minimum spacing increase ஆகுமா decrease ஆகுமா? அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு வெஹிக்கல் ஸ்பீடாக போகும்போது பின்னாடி வெஹிக்கலுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து என்னென்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடும். அல்லது இதை இப்படியும் புரிஞ்சுக்கலாம், ரெண்டுமே நல்லா ஸ்பீடாக போகுது, ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற அந்த ஸ்பேஸ் வந்து ஸ்லோவாக இருக்கும்போது இருக்கிற அந்த ஸ்பேஸை விட ஸ்பீடாக இருக்கும்போது இருக்க வேண்டிய ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இன்க்ரீஸ். ஓகே. which of the following is known as design capacity? Design capacity அப்படின்றது தான் practical capacity. So select the statement, correct statement. So what is the correct statement? The traffic capacity should always greater than the traffic volume, should be more than the traffic volume. The traffic capacity of the highway is always dash as compared to the traffic volume. More. Traffic capacity of highway is always more when compared to the traffic volume. இப்போ தானே பார்த்தோம் the main advantage of the concrete pavement. எது வந்து மெயின் அட்வான்டேஜ்? எது மெயின் அட்வான்டேஜ்? all of this. Okay. The total road surface should be all of this. Los Angeles test அது என்ன டெஸ்ட்? அப்ரேஷன் டெஸ்ட். அப்ரேஷன் டெஸ்ட் நீங்கள் இது படிக்கணும். எது படிக்கணும்னா
பேமெண்ட் மெட்டீரியலுக்கான டெஸ்ட் வந்து என்னென்னா படிக்கணும். பேமெண்ட் மெட்டீரியலுக்கான டெஸ்ட்டும் பில்டிங் மெட்டீரியலுக்கான டெஸ்ட்டும் ஆல்மோஸ்ட் வந்து என்னென்னா ஒன்று தான். அப்போ பேமெண்ட் மெட்டீரியல் ஆர் பில்டிங் மெட்டீரியலை தயவு பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கான டெஸ்ட்டு படிச்சு வச்சுக்கோங்க. இன்றைக்கி கேட்பேன், இன்றைக்கி ரைட்டிங் சேலஞ்சில் கேட்பேன். பி ரெடி. ஓகே, பி ரெடி. அப்ராசன் டெஸ்ட்லேருந்து எல்லா டெஸ்ட்டும் நான் வந்து கேட்பேன். ஃப்ளேக்னஸ் டெஸ்ட், elongation index, everything I will ask. Which of the is not requirement of the highway drainage system? Highest level of groundwater table should be kept well above the level of surface. Subgrade. The width of the formation of road means the width of the embankment of the top. Carriageway போடாதீங்க. Suspension bridge designs for the span. Suspension bridge-க்கான ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா 300 to 600. ஓகேவா, 300 to 600 டேட்டா எழுதிக்கோங்க. The difference in level of water surface the between upstream and downstream of the bridge. அப்ஸ்ட்ரீமுக்கும் டவுன்ஸ்ட்ரீமுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் இன் வாட்டருக்கு பேர் என்ன? அஃப்ளக்ஸ். அஃப்ளக்ஸ்னால் என்னன்னு கேட்பாங்க. அஃப்ளக்ஸுக்கான மினிமம் லிமிட் 300 mm. 300 mm அப்படின்றதையும் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது the vertical distance between the lowest point of the bridge to highest point of the vehicle. பிரிட்ஜோட லோயஸ்ட் பாயிண்ட்டுக்கும் வெஹிக்கல் அதுக்கு மேலே ஓடுற வெஹிக்கலுடைய ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. என்ன? ஹெட்ரூம். எழுதிக்கோங்க, ஹெட்ரூம். ஹெட்ரூம். ஸோ ஹெட்ரூம்னு உண்மையாகவே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஓகே. ஸோ அடுத்தது த லென்த் ஆஃப் த மேஜர் பிரிட்ஜ். மேஜர் பிரிட்ஜுக்கான லென்த் வந்து என்னென்னா மோர் தென் 30 மீட்டர். டேட்டா. கல்வெட் இஸ் ஏ ஸ்மால் பிரிட்ஜ் வித் த மேக்ஸிமம் ஸ்பேன். கல்வெட்டுக்கான மேக்ஸிமம் ஸ்பேனே வந்து எவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் ஸ்பேன் இஸ் ஆல்மோஸ்ட் 6 மீட்டர். த வெர்டிகல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஹையஸ்ட் ஃப்ளட் லெவல் டு டாப் ரோட் ஆஃப் த க்ரௌன். இதுக்கு பேர் என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ திஸ் இஸ் ஃப்ரீ போர்டு. ஓகே, ஹையஸ்ட் ஃப்ளட் லெவல் அப்படின்னு கேட்டாலே அது ஃப்ரீ போர்டு. ஓகே, ஃப்ரீ போர்டு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ நாட் பார்ட் ஆஃப் எ பிரிட்ஜ். பிரிட்ஜுக்கான சூப்பர் ஸ்ட்ரக்சரை வந்து என்னென்னா நீங்கள் பார்க்கணும். அதில் எது வந்து என்னென்னா பார்ட் கிடையாது. ஃப்ரீ போர்டு வந்து பார்ட் கிடையாது. அஃப்ளக்ஸ், கிளியரன்ஸ், வாட்டர்வேலாம் இது. சாரி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ நாட் பார்ட் ஆஃப் சூப்பர் ஸ்ட்ரக்சர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பியர், டெக் ஸ்லாப், கேர்டர், ஸ்லாப். பியர் வந்து என்னென்னா நாட் ஏ பார்ட் ஆஃப் சூப்பர் ஸ்ட்ரக்சர். சூப்பர் ஸ்ட்ரக்சர்ன்றது மேலே, ஃபவுண்டேஷன்றது கீழே. பியர் வந்து ஃபவுண்டேஷனல் கேட்டகரியில் சேரும். ஏஏ பிரிட்ஜ் இப்போ தான் நம்ம வந்து பார்த்தோம். ஏஏ பிரிட்ஜ்னா என்ன சார்? சூப்பர் ஸ்ட்ரக்சர்னா டெக் ஸ்லாபு, கேர்டரு, ஸ்லாபு. சப்ஸ்ட்ரக்சர் அப்படின்னா பியரு, அப்பார்ட்மெண்ட், விங் வால், ஃபவுண்டேஷன்ஸ். ஓகேவா. ஏஏ பிரிட்ஜ்னா என்ன? ஏஏ பிரிட்ஜ் இஸ் நத்திங் பட் ஏஏ லோடிங் இருக்கக்கூடிய பிரிட்ஜை தான் நம்ம வந்து ஏஏ பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். த ஸ்பேன் ஆஃப் பிரிட்ஜ் இஸ் 27 மீட்டர். த பிரிட்ஜ் இஸ் டேர்ம்ட் அஸ். அந்த பிரிட்ஜுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மைனர் பிரிட்ஜ். மைனர் பிரிட்ஜ் சார் ஒன்றும் இல்லை சார். மைனர் பிரிட்ஜ்னா இது நான் இன்னைக்கு கேட்பேன். மைனர் பிரிட்ஜ்னா 8 to 30. மேஜர் பிரிட்ஜ்னா 30 to 120 மீட்டர். கல்வெட்டுனா 6 மீட்டர். ஸ்பேன் சொல்கிறேன். லாங் பிரிட்ஜ் அப்படின்னா லாங் பிரிட்ஜ்னா 120 மீட்டர். ஓகேவா. அப்போ 27 அப்படின்னா we can get அதை வந்து மைனர் பிரிட்ஜுக்குள்ளே கொண்டுட்டு வந்து நிப்பாட்டலாம். ஸோ அடுத்தது த எண்ட் சப்போர்ட் ஆஃப் த பிரிட்ஜ் இன் த சூப்பர் ஸ்ட்ரக்சர். அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டோன்னா அபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஹெச்எஃப்எலுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன? ஹை ஃப்ளட் லெவல் அப்படின்னு சொல்லலாம். எ ஸ்மால் பிரிட்ஜ் பேசேஜ் இஸ் கன்வேயன்ஸ் த வாட்டர் அண்டர் த ரோட் ஃப்ரம் ஒன் சைட் ஆஃப் ரோட்வே, அதர் சைடு இஸ் நவுன் அஸ். இன்னொரு சைடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொரு சைடு என்னவா இருக்கும்? கல்வெட்டு இருக்கும். கல்வெட்டு. ஓகேவா. ஸோ அடுத்தது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் எர்த் ப்ரெஷர் ஆக்ட் பிஹைண்ட் த பிரிட்ஜ் அப்பார்ட்மெண்ட். அப்பார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி ஆக்ட் ஆகக்கூடிய அந்த இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்டிவா, பேசிவா? எப்போவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரிட்ஜோ இல்லை டனலோ எல்லாமே வந்து என்னென்னா எர்த் ப்ரெஷர் அட் ரெஸ்ட்ன்ற கண்டிஷன்ஸ். ஓகேவா. அப்போ எர்த் ப்ரெஷர் அட் ரெஸ்ட் அந்த கண்டிஷன். லோடிங் நார்மலி அடாப்டட் ஃபார் த டிம்பர் பிரிட்ஜ். நான் இப்போ தான் சொன்னேன் டிம்பர் பிரிட்ஜுக்கு என்ன லோடு வந்து நம்ம அடாப்ட் பண்ணுவோம். எஸ், ஐஆர்சி கிளாஸ் பி லோடிங். டிம்பர் பிரிட்ஜ் அப்படின்றது ஐஆர்சி கிளாஸ் பி லோடிங். அதுதான் வந்து என்னென்னா டிம்பர் பிரிட்ஜுக்கான இது. பிரிட்ஜ் ஹேவிங் த மேக்ஸிமம் ஸ்பேன் ஆஃப்
6 மீட்டர். அதை தான் நம்ம இப்போ பார்த்தோம்ல, கல்வெட்டுன்னு பார்த்தோம். ஸோ அடுத்தது அகைன் த கொஸ்டின், த சப்போர்ட் ப்ரொவைடட் த சூப்பர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பிரிட்ஜ். அதுக்கான சப்போர்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பியரிங் இஸ் ரைட் ஆன்சர். பியரிங் இஸ் ரைட் ஆன்சர். பிரிட்ஜுக்கான காம்போனண்ட்டை படிக்கணும். இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு எது கொஸ்டின் ஏரியான்றதை நீங்கள் அட்டன் பண்ணுற டெஸ்ட்டே உங்களுக்கு காட்டி கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, டெஸ்ட்டே உங்களை காட்டி கொடுக்கும். சைக்கிள் டெஸ்ட் 11 எப்பயோ நடத்தணும். ஓகேவா? சைக்கிள் டெஸ்ட் 11 எப்பயோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகி இருந்திருக்கணும். சைக்கிள் டெஸ்ட் 11 எந்த டேட்டில் ஓப்பன் பண்ணாங்க தெரியுமா? 22/3/2025. இதுதான் ஹைலைட்டு. ஊக்கமுடைமை பேட்ச் ஸ்டார்ட் பண்ண புதுசில் இந்த டெஸ்ட் இருந்தது. அப்பப்பே படிச்சணும். அதாவது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சா போதும். இந்த ஊக்கமுடைமை 3.0 கொஸ்டினை மட்டுமே வந்து என்னென்னா படித்து அது ரிலேட்டடாகவே ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாலே நீங்கள் கிளியர் ஆகிறதுக்கான அத்தனை வழிகளும் இதில் இருக்குது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஸோ ஹியர் த பியரிங் இஸ் ரைட் ஆன்சர். பியரிங் இஸ் ஆல்சோ ப்ரொவைடட் டு பிரிட்ஜ். ஸோ எதுக்காக? அலோ த டிரான்ஸ்லேஷன் அண்ட் ரொட்டேஷன் இன் த பிரிட்ஜ். அதுக்காக தான் இந்த பியரிங்கை வந்து கொடுக்குறாங்கன்றதை கொடுக்குறாங்க. லாங் ஸ்பேன். அது லாங் ஸ்பேன்னு சொல்லணும்னா அதுக்கான லென்த் என்ன? ஆப்ஷன் சி, மோர் தென் 120 மீட்டர். ஓகேவா? அதாவது மேஜர் பிரிட்ஜு, மைனர் பிரிட்ஜு, லாங் ஸ்பேன் பிரிட்ஜு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? மேஜர் பிரிட்ஜ்னா 30 to 120, மைனர்னா 8 to 30, லாங் ஸ்பேன்னா 120 அண்ட் அபோவ். ஓகேவா? ஸோ தட் 120 அண்ட் அபோவ், மோர் தென் 120ன்றது ரைட் ஆன்சர். சப்ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பிரிட்ஜு. நீங்கள் சப்ஸ்ட்ரக்சரில் பொறுத்தவரையும் அதில் வந்து விங் வாலை நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? சூப்பர் ஸ்ட்ரக்சர், சப்ஸ்ட்ரக்சர் 2 இருக்குங்க. சப்ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை விங் வால் சொல்லலாம், ஃபவுண்டேஷன் சொல்லலாம், பியர் சொல்லலாம், பியர் நாட் பியர் சொல்லலாம், அபட்மெண்ட் சொல்லலாம். ஓகேவா? அபட்மெண்ட் சொல்லலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா சப்ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ அடுத்தது, ஆஸ் த ஸ்பேன் ஆஃப் பிரிட்ஜ் இன்க்ரீஸ் த இம்பேக்ட் ஃபேக்டர். ஸோ வாட் இஸ் த இம்பேக்ட் ஃபேக்டர் அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இன்னர் ஃபேஸ் ஆஃப் 2 அபட்மெண்ட். 2 அபட்மெண்ட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய இன்னர் ஸ்பேஸ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா n into L + n-1 ஆர் n-1 into B. ஓகேவா? B இல்லை L அப்படின்றது கிளியர் ஸ்பேனு, Nன்றது நம்பர் ஆஃப் ஸ்பேனு, n-1 அப்படின்றது டோட்டல் நம்பர் ஆஃப் பியர். இது n-1ன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் பியர், Bன்றது வித் ஆஃப் த பியர். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பியர் இன்ட்டு வித் ஆஃப் த பியர் ப்ளஸ் n into L. ஓகேவா? n அப்படின்றது நம்பர் ஆஃப் ஸ்பேனு, Lன்றது கிளியர் ஸ்பேனுக்கான லென்த்து. ஓகே, ஸோ இதான் வந்து என்னென்னா ஃபார்முலா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ டிக்ரீஸ் ஆகும். இம்பேக்ட் ஃபேக்டர், அது இம்பேக்ட் ஃபேக்டர்னு சொல்கிறது இப்போ நம்ம சொல்கிற எல்லாமே தான் இம்பேக்ட் ஃபேக்டர். அந்த இதுவாக இருக்கட்டும் எல்லாமே இம்பேக்ட் ஃபேக்டர். அந்த இம்பேக்ட் ஃபேக்டர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இட் வில் டிக்ரீஸ் ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கலை. இம்பேக்ட் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா வெஹிக்கலோடைய ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ ஸ்பேன் ஆஃப் த பிரிட்ஜ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு இம்பேக்ட் ஃபேக்டர். SPAN. ஸ்பேன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு இம்பேக்ட் ஃபேக்டர். அப்போ இம்பேக்ட் ஃபேக்டர் அதிகமாச்சுன்னா ஸ்பேன் கம்மியாகும். ஸ்பேன் கம்மியாச்சுன்னா வெஹிக்கலுடைய ஸ்பீடு வந்து என்ன ஆகும்? வெஹிக்கலுடைய ஸ்பீடு என்ன ஆகும் அப்படின்றது கேட்குறாங்க. ஓகே, இம்பேக்ட் ஃபேக்டர் அதிகமாச்சுன்னா ஸ்பேன் கம்மியாகும். பிரிட்ஜோட ஸ்பேன் கம்மினா அங்கே நம்ம ஸ்லோ டவுன் பண்ணி போகணுன்ற அவசியம் இல்லை, நல்ல ஸ்பீடாகவே போய்க்கலாம். தென் த வெஹிக்கல் ஸ்பீட் ஆல்சோ இன்க்ரீஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேவா? ஸ்பீட் ஆல்சோ இன்க்ரீஸ். ஸோ தட் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது தான். அப்போ ஸ்பேன் இன்க்ரீஸ், இம்பேக்ட் ஃபேக்டர் டிக்ரீஸ், ஸ்பீட் இன்க்ரீஸ். எஸ், ஸ்பேன் இன்க்ரீஸ், இம்பேக்ட் ஃபேக்டர் டிக்ரீஸ். இருங்கம்மா, இது மட்டும் போட்டுக்கோங்க. இந்த கொஸ்டினை இப்படி எழுதிக்கோங்க. ஸ்பேன் இன்க்ரீஸ், இம்பேக்ட் ஃபேக்டர் டிக்ரீஸ், ஸ்பீட் டிக்ரீஸ். லென்த் அதிகமாக இருந்தால் ஸ்பீடு கம்மியாக தான் போகணும் அந்த பிரிட்ஜுக்கு மேலே. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ டாஸ்க் எழுதிக்கோங்க. இன் சைக்கிள் டெஸ்ட் அட்டன் பண்ணணும். இப்போ நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சிருக்கணும். ஓகே, இன் சைக்கிள் டெஸ்ட் 10, சைக்கிள் டெஸ்ட் 11 இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சைக்கிள் டெஸ்ட் 12 கொஞ்சம் சாயில் சம்மந்தப்பட்டது. 10, 11, 12 ட்ரை டு கம்ப்ளீட்.
10, 11, 12 கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சைக்கிள் டெஸ்ட் 10, 11, 12 கம்ப்ளீட் பண்ணுங்க. யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். தென் எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணுங்க ரைட்டிங் சேலஞ்சுக்கு. இப்போ டைம் வந்து 12 போகுது. 12 ஆரம்பிச்சு 9 மணி வரையும் 9 hours டைம் இருக்குது. 9 hours எவ்ரி நீங்கள் முடிச்சிடணும். ஓகே, 9 hours எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சிடணும். ஸோ இதுதான் உங்களுடைய டாஸ்க். நம்ம புக்கை மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மைண்ட் மேப் இருக்கு இல்லையா, மைண்ட் மேப்பை கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு படித்த ஃபீலிங், ஃபுல்ஃபில்லாக படித்த ஃபீலிங் மைண்ட் மேப்பை பார்க்கும்போது தான் உங்களுக்கு வரும். லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு மைண்ட் மேப் அப்படின்றது ரொம்ப பெரிய இம்பேக்டை கொடுக்கும். யாரெல்லாம் மைண்ட் மேப் பார்க்க ஆரம்பிச்சாச்சு? எஸ், சந்தோஷ் மைண்ட் மேப் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. லோசினி பார்க்க ஆரம்பிச்சாச்சு. ரம்யா பார்க்க ஆரம்பிச்சாச்சு. மைண்ட் மேப்போட இம்பேக்ட் எப்படி இருக்குது சந்தோஷ், ரம்யா, லோசினி? ஸோ தட் மற்றவங்களும் பார்க்க ஆரம்பிக்கணும். கம்மி ஸ்பேஸ்லயே ஒரு பேப்பர்லயே எல்லாமே கவர் ஆயிடுறதுனால ரிவைஸ் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் சார். ஒரு ஃபீலிங் வந்து என்னன்னா கிடைக்குது. வாட் அபவுட் ரம்யா? சார் ஃபார்முலாஸ் எல்லாம் ஒரே இதுல இருக்கிறதுனால ரிவிஷன் இல்ல டவுட் அப்படின்னா அதுலயே பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கு சார். ஓகே, வெரி குட் ரம்யா. இப்போ மற்றவங்களாம் ஏன் இன்னும் மைண்ட் மேப்பே வந்து என்னென்னா படிக்க ஆரம்பிக்கல? சோபனா, சரண்யா சார் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பார்க்க ஆரம்பிச்சாச்சா? மலர்விழி ஏன் படிக்கல? மலர்விழி சார் ஏன் மைண்ட் மேப் பார்க்க ஆரம்பிச்சாச்சா இல்லையா? சரி, மைண்ட் மேப் பார்க்க ஆரம்பிச்சுக்க நேரம் இல்லை, நேரம் சுத்தமா இல்லை. ரேப்பிடா ரிவிஷன் பண்ண ஒரே வழி மைண்ட் மேப் மட்டும்தான். 6 மைண்ட் மேப்ல மொத்த சிவில் இன்ஜினியரிங்கும் எடுத்துன்னு வந்து வச்சாச்சு. கைண்ட்லி அண்டர்ஸ்டாண்ட். ஈஸியா ரேப்பிடா ரிவிஷனை பண்ணி முடிக்க அந்த 6 மைண்ட் மேப் போதும். ஸ்னேகா ஈஸிலி இன் ரேப்பிட் ரிவிஷன். தேங்க்யூ ஸ்னேகா. சரி, ஓகேம்மா. இப்போ நைட்டு 9 மணிக்கு நம்ம வந்து என்னென்னா ரைட்டிங் சேலஞ்சில் பார்க்கலாம். ஸோ தட் நான் இப்போ இந்த மீட்டிங்கை நான் கட் பண்ணிடுறேன். ஓகே சார், மதன் கிளாஸ் ஈவினிங் இருக்குமா சார்? நான் கேட்டுட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கிளாஸ் கேட்டுட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஃபார் யூடியூப் ஆஸ்பிரண்ட், கடைசி நிமிஷத்தில் நீங்கள் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான ஒரே வழி மைண்ட் மேப் மட்டும்தான். நான் மறுபடியும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன், ஒரே வழி மைண்ட் மேப் மட்டும்தான். ஓகேவா? மைண்ட் மேப்பு பாருங்கள், அது மட்டும்தான் உங்களுக்கு சக்ஸஸை ரொம்ப சீக்கிரமாக ரேப்பிடாக வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். யார்கிட்டலாம் மைண்ட் மேப் இருக்குது, இல்லை யார்கிட்டலாம் மைண்ட் மேப் இல்லை? எஸ், யூடியூப் ஆஸ்பிரண்ட்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள், யார்கிட்டலாம் மைண்ட் மேப் இருக்குது, யார்கிட்டலாம் மைண்ட் மேப் இல்லை? யார்கிட்டலாம் இந்த மைண்ட் மேப் இருக்குமா? எஸ், திஸ் மைண்ட் மேப் வில் கிவ் மேஜர் இம்பேக்ட். இந்த மைண்ட் மேப் உங்களுக்கு பெரிய ஒரு இம்பேக்டை கொடுக்கும். அந்த இம்பேக்டை நம்மளால் சொல்ல முடியாது, அது அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும். என்டையர் சப்ஜெக்ட்டுமே, என்டையர் சிவில் இன்ஜினியரிங்குமே ஒரு 6 மைண்ட் மேப்பில் அடக்க முடியுமானா அடக்கியாச்சு. ஓகேவா? ஜேடிஓ பேட்ச் ஸ்டூடெண்ட், எஸ், ஜேடிஓ பேட்ச் ஸ்டூடெண்ட்க்கு நம்ம டிஃபால்ட்டாக கொடுத்துட்டோம். ஸ்னேகா கிட்டே இருக்குது. யார்கிட்ட இருக்குது யார்கிட்ட இல்லைன்னு வாங்க. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, இந்த மைண்ட் மேப் அப்படின்றது உங்கள் ரிவிஷனுக்கு மேஜர் இம்பேக்டை கொடுக்கும். ஒன்ஸ் எக்ஸாம்லாம் முடித்தோடனே இது பண்ணியிருக்கலாமோ அது பண்ணியிருக்கலாமோ அப்படி யாரும் வந்து என்னென்னா ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ மொத்தமாகவே இந்த மைண்ட் மேப் உங்களுக்கு ஒரு மேஜர் இம்பேக்டை கொடுக்கக்கூடிய ஒரு மைண்ட் மேப்பாக இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் இந்த மைண்ட் மேப் இல்லையோ நீங்கள் தயவு பண்ணி இதை வாங்கிக்கோங்க. இது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். பேப்பர் குவாலிட்டி, நீங்கள் தனியாக போய் இந்த மைண்ட் மேப்பை பிரிண்ட் போட்டாலே ஒரு மைண்ட் மேப்புக்கு 100 rupees ஆகும். ஓகேவா? அந்த குவாலிட்டி நான் சொல்கிறது மேப் குவாலிட்டி. ஸோ 180 GSM ரொம்ப திக்காக இருக்கும். நீங்கள் மடிக்கலாம், எப்படி வேணாலும் மடிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கும். இந்த YCTயில் ஒரு மைண்ட் மேப் கொடுத்தாங்க பாருங்கள், வழுவழுன்னு, அது மாதிரிலாம் இல்லை. அது வந்து பேப்பர் குவாலிட்டி, மடிச்சிட்டுனா போயிடும். இது மேப் குவாலிட்டி நல்லா வந்து ஷைனிங்காக இருக்கும்.
ஸோ இந்த மைண்ட் மேப் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்குக்கு நீங்கள் வந்து கால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மைண்ட் மேப்க்கான ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் சென்னை சிட்டிக்குள்ளே இருந்ததுன்னா 750, அவுட் ஆஃப் சென்னையாக இருந்தீங்கன்னா 800 ஆகும், இன்க்ளூடிங் தட் கொரியர் சார்ஜ் பேக்கிங் எல்லாமே சேர்த்து தான் நான் சொல்கிறேன். 6 மைண்ட் மேப் இதுலேயே வந்துடும். ஸோ தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். தேங்க்யூ. நைட் டைம் ப்ரிவிஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.